எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. நான் உங்கள் வழக்கறிஞர் காஞ்சி பவித்ரா. வைரம் ஜொலிக்க வேண்டுமானால் சாணை பிடிக்கத்தான் வேண்டும். தங்கம் பிரகாசிக்க வேண்டுமானால் தணலில் காய்ச்சதான் வேண்டும். ஆம், அறிஞர் அண்ணாவின் இந்த வரிகளுக்கேற்ப ஜென்சி எனப்படும் அரசியலின் அடுத்த தலைமுறையாகிய நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற உணர்வு தணலில் இங்கு ஒன்று சேர்ந்துள்ளீர்கள். ஆக உணர்வு தீ பரவும் அளவிற்கு தமிழ்நாட்டை மெருகேற்ற ஜென்சி ஆகிய உங்கள் அனைவரையும் காஞ்சி தெற்கு ஜென்சி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திராவிட மாடல் 2.0 எனும் தலைப்பில் மதுராந்தகம் சிலம்பரசன் அவர்கள் பேச உள்ளார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவி இளைஞர்களிடையே அரசியல் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு புரிதலும் ஆரம்பிச்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு சென்னையில் இனிஷியேட் பண்ண யாசர் அண்ட் டீம் அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நானெல்லாம் கூட ரொம்ப அப்செட் ஆகி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா கொஞ்ச நாள் அப்படின்னு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு பிரேக்லாம் தேவையில்லை, அரசியல் பேசுவோம், வேலை செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நன்றி. அதே போல் இந்த இடத்துல காஞ்சி சவுத் அப்படின்ட்டு சென்னையில் நடந்த மாதிரி கோவை போல் பல மாவட்டங்களில் நடக்கிறது. அதே போல் இந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைச்ச கணேஷ் பாண்டியன் அண்ட் டீம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கவர்ச்சிக்கும் சிக்காம திராவிட அரசியலை நோக்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இந்த மாதிரி போஸ்டர்லாம் வெளியே வந்துச்சு. நான் அந்த மாதிரி காஞ்சி சவுத் டிஎம்கேல ஜென்சி டிஎம்கே மீட்டப்பில் பேச போகிறேன் அப்படின்ன உடனே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பார்த்து பேசுப்பா. ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் வந்துச்சு. ரெண்டாவது ஃபோனு கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நல்லா பேசு, கொஞ்சம் பார்த்து பேசு. மூணாவது ஃபோனில் நான் கேட்டேன், என்னடா எல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்து பேசுறீங்க என்னப்பா அப்படின்னா, இல்லை இந்த நிகழ்ச்சியை முதல் போட்ட அமைச்சர் லைவில் பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னாங்க. என்னப்பா கைதா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு பதிலை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குறேன். நான் என்ன சேப்பாக்கம் கிரவுண்டில் உட்காந்து போதை பொருள் எதனா பயன்படுத்தினா அல்லது ஸ்ரீவைகுண்டம் புரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு எதனா செயல்கள் செஞ்சனா அரசியல் பேசுறதுனால கைதுனா அந்த கைது எனக்கு பெருமைதான் என்ற உணர்வோடு உங்கள் முன் நின்று பேசிக் கொள்ளுகிறேன். அதே போல நிறைய பேர் சொல்றாங்க திமுக ஏன் தெரியுமா தோத்துச்சு, விஜய சாதாரணமா நினைச்சிருச்சு, அதனாலதான் தோத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். விஜய் ஏன் நம்ம சாதாரணமா நினைச்சோம் அப்படின்னா, நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணோம்? பிஜேபி, தி ஜெயிண்ட்.
அனைத்து மாநிலங்களிலும் சுக்குநூறாக ஒருக்கி சனாதனத்தை எப்படியாவது புகுத்தி விட வேண்டும், மத கலவரங்களை எல்லா மாநிலத்திலும் ஏற்படுத்தி விட வேண்டும் என்று சொன்ன அந்த பிஜேபி என்ற ஒரு பெரும் சக்தி எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணோம். அதற்கு ஆமாம் சாமி போட்ட பழனிசாமி பார்த்து நம்ம அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிரிகள்லாம் பாருங்க எவ்வளவு பெரியவங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு, குட்டீஸ் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவரை நம்ம எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம். எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து திராவிட மாடல் 2.0. அந்த தலைப்புல தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச போறேன். என்னப்பா நான் தலைப்பு சொன்னோன்னே எங்க டீம்ல இருக்கவங்கலாம் கேட்டாங்க, திராவிட மாடல் 2.0 தான் நடக்கலையே, தோத்துட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு பதில், இப்பொழுது நாம் தோற்று போயிருக்கலாம், ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 60 நாள் போயிடுச்சு, எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம இந்த கவர்மெண்ட் ஸ்மூத்தா ரன் ஆகுதுன்னா அது எங்களுடைய தலைவர் போட்ட அந்த விதை. நேத்து கரூர்ல பேசும்போது சொல்றாரு, ஸ்டாலின் சாரு இன்னும் நம்மள அவரை சிஎம்மா நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இன்றைய டம்மி முதலமைச்சர் அவருக்கு நான் சொல்கிறேன், இன்றும் தமிழ்நாட்டை ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தன் திட்டங்களின் மூலம். அவர் சிஎம் இல்ல, அவர் திட்டங்கள் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. 2021 முதல் 26 வரை ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம் முன்னோர்கள் செய்த ஆட்சியை விட இந்த 5 ஆண்டுகள் வந்து பொற்கால ஆட்சி. ஏன்னா அவ்வளவு நலத்திட்டங்களை நாம் மக்களுக்காக செய்தோம். எல்லாமே பாத்தீங்கன்னா முற்போக்கு திட்டம். போதுமா? ஹலோ, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர் படைப்பகம். இதெல்லாம் விட எனக்கு பிடிச்ச ஒரு திட்டம் என்னன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு ஒரு திட்டம். அதை தொடங்கியது அதிமுகவா இருந்தாலும் நம்ம 21ல ஆட்சிக்கு வருகின்ற பொழுது வெறும் 2000 ஸ்டார்ட் அப் தான் இருந்தாங்க. ஆனா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அதை முன்னெடுத்து இன்று 13,000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள், தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை. திராவிட மாடல் என்பது முற்போக்கு, மாணவர்களுக்கு, மக்களுக்கு, பெண்களுக்கு அவர்களை வாழ்விலே முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மாடல் திராவிட மாடல். அதற்கு ஆப்போசிட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற 35% மக்கள் தேர்ந்தெடுக்கிற தாவேகா மாடல் இன்று என்ன சொல்கிறது? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர். எப்படி நம்மள பின்னாடி கூட்டு போது பாருங்க. பெண்கள்லாம் ஒரு நாளத்துல வீட்டுல தான் இருக்கணும், சமையல் கட்டில தான் இருக்கணும், குனிஞ்சத்துல நிமிரக்கூடாது, பிடிச்ச ட்ரெஸ் போடக்கூடாது. இன்று என் பெண்கள் இன்று ஆண்களுக்கு நிகராக டி-ஷர்ட் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் திமுகவினுடைய ஒரு சாதனை, பகுத்தறிவின் உச்சம். இதெல்லாம் பின்னாடி போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஃபர்ஸ்ட் பிறந்துடுச்சுன்னா ஏன் ஃபீல் பண்ணுவாங்க? சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதனா பண்ணணும், செலவு செய்யணும் போடக்கூடாது ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நம்முடைய திராவிட இயக்கங்கள் என்ன சொன்னது? போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் ஒரு திமுகவினுடைய ஒரு சாதனை, அவளுக்கும் ஆணுக்கு நிகராக உரிமைகள் வழங்க வேண்டும். பொம்பளை பிள்ளை ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறோம் ஃபீல் பண்ணுவாங்க. பல திட்டங்களை நாம் வழங்கியிருந்தாலும் இன்று ஒரு மாடல் வந்து நம்மளை பின்னோக்கி கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய திராவிட இயக்கங்கள் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் ஒரு முதல்வன், ஒரு சாதனை, பகுத்தறிவின் உச்சம், முதல்வராக உரிமையை வழங்க வேண்டும். முதல்வராக சொல்லிட்டு முதல்வர் அதே போல முதல்வர் படைக்கும் இன்று ஒரு மாடல் வந்து முதல்வர் திராவிட இயக்கங்கள் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் ஒரு முதல்வன், ஒரு சாதனை, பகுத்தறிவின் உச்சம், முதல்வராக உரிமையை வழங்க வேண்டும். அதே போல முதல்வர் படைக்கும் போது கொண்டு வரும் முதல்வர் திராவிட இயக்கங்கள் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்
இல்லப்பா, அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் வாங்குறவங்களே, அது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. பின்னாடி வந்தவங்க பேரை மாத்திட்டாங்க. போல அது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தால் நம்முடைய பேரை மாத்திட்டாங்க. இவரோட ஷெட்யூல் எப்ப கரூர் போறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் தான் அவருடைய ஷெட்யூல். நம்ம முப்பெரும் விழா நடத்துறதுனால அக்டோபர்ல அங்க போறார். அங்க போயிட்டு 30 பேர் விழா என்று சொல்வதற்கும் அந்த 10 ரூபான்னு அந்த பாட்டு பாடுறதுக்கும் இது ரெண்ட பாடி திமுக கலாய்க்கணும்ன்ற ஒரு நய வஞ்சகத்தோடு தான் அவர் கரூருக்கு சென்றார். இப்போ நேத்து சொல்லியிருக்கிறாரு ஒரு சின்னம் ஒண்ணு அங்க வைக்கணுமா, 41 பேரு இறந்ததுக்கு ஒரு சின்னம் வைக்கணுமா. யாசரு சின்னத்தனப்பா, அந்த 41 பேரு இறந்ததுக்கு சின்னம் வைக்கணும்னா இந்த சாவு பஸ்ஸை தான் வைக்கணும். ஏன்னா கூட்ட நெரிசல், இந்த பஸ் உள்ள போவ போவ போவதான் அலையா மக்கள் அப்படியே அலைஞ்சு பின்னாடி போனாங்க. அதே போல இந்த பஸ் நேரத்திற்கு வந்திருந்ததுன்னா அந்த விஷயமே நடந்திருக்காது. ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த சின்னத்தை நான் ஜென்சி டிஎம்கே சார்பாக உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதே போல நம்முடைய தோழமைகள்லாம் சொல்றாங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பார்த்துச்சு. அது கேட்கும் போதே நமக்கு அருவருப்பா இருக்குல்ல, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குல்ல. ஆனா அவங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதிமுக இருக்க எம்எல்ஏ நம்முடைய தோழமை எல்லாம் என்ன பண்றாங்க, திமுகவுடைய ஓட்டை வாங்கிட்டு அங்க போறாங்கல்ல. இது அசிங்கம்னா அது மிகப்பெரிய கேவலம். அந்த கேவலத்தை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக இது சொல்றாங்க. ஆனா அன்று இரவே தேர்தல் வெற்றி சர்டிபிகேட்டை வாங்கின உடனே எங்களுடைய இளம் தலைவர் அன்று இரவு என்ன சொல்கிறார், வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அன்று இரவே எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்க எங்க டீம்லாம் வந்து சில பேர் பெரம்பூருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றோம். பெரம்பூர் யாருடைய தொகுதி, யார் ஜெயிச்சிருக்கிறது, முதலமைச்சருடைய தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரம். நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போவோம், ஒரு தெரு முனையில் நின்று பிரச்சாரம் பண்ணுவோம். அப்புறம் அந்த தெருவில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பேம்ப்ளெட் கொடுப்போம். சில பேர் திட்டுவாங்க, சில பேர் தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, சில பேர் சாப்பாடு கூட போட்டிருக்காங்க, சாப்பிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அப்படி நாங்க ஆட்டோல போகும் பொழுது விசில் சத்தம் கேட்கும். அந்த தெருவுல என்ட்ரான உடனே விசில் சவுண்ட், ஒரே விசில் அடிக்கும். பார்த்தா தெருவுல யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு 2 நாள் வாட்ச் பண்ணேன். 3ஆவது நாள் பார்த்தா அந்த கம்பி ஓரத்துல இவ்வளவு பசங்க நின்னுட்டு விசில் அடிச்சுட்டு வந்து நடத்தினோம். அப்போ இளந்தலைவர் அவங்க வந்திருந்தாங்க. வந்திருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எங்களை பார்த்து கேட்டாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்களாம் படிச்சோம்னா அப்படின்னு சொன்ன சில செய்திகள் விசில் வாங்கி கொடுத்து
தற்குறியாக வளர்க்கிற அந்த தலைவர் எங்கே? எங்களை பார்த்து நியூஸ் பேப்பர் படிச்சியா, புத்தகம் படிச்சா என்று அறிவில் எங்கள் வளர்க்கிற ஒரு சரியான தலைவர் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்ற ஒரு மனநிறைவுடன் அங்க அன்பகத்திலிருந்து நான் வந்தேன். இறுதியா தாவேக்கா ஒன்றும் எதிர்க்க முடியாத சக்தி, அழிக்க முடியாத சக்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாணவர்களை அரசியல் படுத்திட்டாலே அந்த கட்சி காணாம போயிடும். அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த ஜென்சி டிஎம்கே என்கிற ஒரு நிகழ்வு. இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தலைப்புல கொள்கை பிடிப்போட ராஜராஜேஸ்வரி ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் கம் ஜென்ஸ்
வச்சு அதுல ஸ்கேம் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காம பண்றாங்க. இப்ப அதை விட சூப்பரான ஒரு விஷயம் இன்னும் ஸ்கேம். அது என்ன அப்படின்னா யூஜிசி. யாராவது ஒரு 5 பேர் எழுந்திருக்கிறீங்களா? முன்னாடி இருந்து பெண்கள் கூட எழுந்திருக்கலாம். ஒரு 5 பேர் எழுந்திருக்கீங்க யாராவது? இல்ல ஆண்கள் எழுந்திருங்க. பெண்கள் வெக்கப்படுறாங்க. தைரியமான ஆண்கள் எழுந்திருங்க. ஒரு 5 பேர், ஒரு 5 பேர் எழுந்திருங்க. இன்னும் ஓகே சூப்பர். இன்னும் ஒருத்தர். ஓகே சூப்பர். இப்போ யூஜிசில துணைவேந்தர் நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா? அதுல 3 பேர் இருந்தா போதும். துணைவேந்தர் தேடல் குழுல 3 பேர் இருந்தா போதும். இந்த இவர் வந்து என்னன்னா அரசு தரப்புல இருப்பாரு. இவர் வந்து அவங்களுடைய காலேஜுடைய சிண்டிகேட் ரீதியா இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து ஆளுடைய ஒரு நியமன உறுப்பினரா இருப்பாரு. இப்ப இந்த குழுல இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் சேர்ந்துதான் துணைவேந்தர் தேர்தலை பண்ணணும். சரியா? காலேஜ்ல யூஜிசில அந்த துணைவேந்தர் தேர்தலை வந்து இவங்க தான் பண்ணணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னும் ஒரு 2 பேர் இதுல ஜாயின் பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேர் உள்ள வராங்க. இதுல என்ன பண்றாரு? ஆளுநருக்கு 2 பேர், ஆளுநர் சொல்வதை கேட்கக்கூடிய ஆளுநர் சைடுல 2 பேர். அதாவது 3ஆ இருந்த அந்த தேர்தல் குழுவை 5ஆ மாத்துறாங்க. சரியா? இப்போ இவங்க 3 பேர், இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர்ல இந்த 2 பேர் ஆளுநர் சைடுல வராங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் அரசு சொல்றவரு. இன்னொருத்தர் வந்து அந்த பல்கலைக்கழக சிண்டிகேட் சொல்ற ஒரு ஆள். பின்னாடி நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க யூஜிசில இருந்து வராங்க. இப்ப அந்த யூஜிசிங்கிறது அவங்க நிர்ணயம் பண்ணல. அவங்க அந்த யூஜிசில இருந்து வரவங்களையும் இந்த ஆளுநர் சைடுல 2 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல எத்தனை பேர் முடிவை சொன்னா அது தீர்ப்பா மாறும்? 5 பேர்ல எத்தனை? 3 பேர். அப்ப இங்க 3 பேர் யாரு ஆளாறாங்க? ஆளுநர் 2 பேர், பின்னாடி யூஜிசில உள்ளவங்க இருக்காங்க, அப்புறம் நம்மளே சிண்டிகேட். அப்போ இவங்க ஒரு துணைவேந்தர் தேர்தலை கூட எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரோட கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த மாநில சுயாட்சிக்கான அழுத்தத்தை ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு கொடுக்கும் பொழுது இதை விட அதிகமான விஷயம் பண்ணாங்க. என்னன்னா 356 ஒரு பிரிவு இருக்கு. அதுல இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசை உடனே கலைச்சிட முடியும். உடனே கலைச்சிடலாம். 356 பிரிவு படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண முடியல. 2 தடவை இது மாதிரி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. சரியா? மாநில சுயாட்சியிலிருந்து நம்மளுடைய திமுக ஆட்சி வந்து கலைக்கப்பட்டு அப்ப வந்து போராட்டம் பண்ணாங்க. எஸ்ஆர் உண்மை வழக்குன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கை எடுத்து அதை போராடி உச்ச நீதிமன்றம் எப்ப 1994 கிட்ட தீர்ப்பு கொடுக்குது. இனிமே இந்த மாதிரி 356 பிரிவு வச்சு எந்த ஒரு அரசையும் நீங்கள் கலைக்க முடியாது. அவர்கள் நமக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் கதை. இந்த ஒரு டிக்கேடாவே மாநில சுயாட்சிக்கு அண்ணா அழுத்தம் கொடுக்கிறார், கலைஞர் அழுத்தம் கொடுக்கிறார். பிறகு அதை தாண்டி வந்த நம்மளும் மாநில சுயாட்சி எங்க கையில இருக்குன்னு நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் யாருக்கு அழுத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? ஜென்சி டிஎம்கே. எங்களுடைய அவங்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் வெளியில வராம அவங்க போராடுறது அவங்களுடைய வரலாறு. கொடநாடுல அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவங்க வரலாறு. இன்னைக்கு ஜென்சி டிஎம்கேல முடக்க பாக்குறாங்க, அழுத்தம் கொடுக்கறாங்க, பயமுறுத்துறாங்க, கேஸ் போடுறாங்க. இன்னைக்கு எங்களுடைய தோழரான அன்பானந்தம் அவர்கள் மீது கேஸ் போட்டு கிட்டத்தட்ட அவரை ரிமாண்ட்ல எடுத்து கஸ்டடியில எடுத்து இப்ப அவர் வந்து பெயில்ல வெளில வந்திருக்காரு. எங்களுக்கு அழுத்தம். எங்க வீட்ல எல்லாம் போய் போலீஸ் செக் பண்ணி நாங்கள் அவர்கள் வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கும் பயங்கரமான பிரஷர். அப்ப ஒரு மாநிலத்துக்கான சுயாட்சிக்கான அந்த ஒரு அழுத்தம் எங்க இருக்கு? இங்க பேசக்கூடிய நமக்கு உரிமை இல்லையா பேசுறதுக்கு? நீங்க தான் சொல்லணும் இல்லையா? இருக்குல்ல, நம்ம பேசுவதற்கான உரிமை இருக்கு. ஆனா பேச கூட உங்களுக்கு உரிமை இல்லைங்கிற அழுத்தம் கொடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது. அதனால தான் சொல்றேன், கொள்கை பிடிப்பு இங்கு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து பேசணும். இப்போ வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு நம்மளுடைய கொள்கையில இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 1950 60கள்ல உங்களுடைய தாத்தா அப்பா காலகட்டங்களை எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வறுமை ஒழிப்பு இருக்குல்ல, அதோட பர்சன்டேஜ் வந்து 50ல இருந்து 60% மக்கள் வறுமை கோட்டுக்கு மேல் இருந்தாங்க. அதாவது அந்த லிஸ்ட் போடுவாங்க பாருங்க, அந்த லிஸ்ட்ல இருந்து
அந்த லிஸ்ட்ல இருந்து முழுக்க முழுக்க பின்னாடி வரும். லாஸ்ட்ல இருந்து ரெண்டு பிளேஸ்ல இருந்த நம்ம இப்ப அப்படியே லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வறுமை கோட்ல 2.2% நம்ம இருக்கோம். 1950 60களில் 50-60% பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க இப்போ 2.2% இருக்காங்கன்னா இதுதான் வன்முறை தவிர்த்து நம்ம வந்து வறுமையிலேருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க கோயில் நுழைவு போராட்டம்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கோயில் நுழையறதுக்கே போராட்டம் நடந்தது யாருக்கு தெரியும்? தெரியுமா? ஓகே. கோயில்ல நுழையறதுக்கு 1922ல இருந்து 32 வரைக்கும் திருவண்ணாமலை, திருச்சி, ஈரோடு, சென்னைன்னு ஒரு கோவிலுக்குள்ள சாதாரண மனிதர்கள் போறதுக்கு கூட நம்ம அவ்வளவு போராட்டங்கள் பண்ணி கோயில் நிறைவு போராட்டங்கள் பண்ணோம். கேஸ் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, தூக்கி உள்ள வச்சாங்க, பல வேற நடந்தது. 1970ல தான் நம்ம வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம போகல, அங்க நின்னு ஒரு டிக்கேடா போராடி இருக்கோம். 1922ல இருந்து அதுக்கான நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயம் 1970ல இதை கொண்டு வந்து நம்ம நிறுத்துறதுக்கே ஒரு டிக்கேடா நம்ம போராடி இருக்கோம். இன்றைக்கு இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அறநிலைத்துறை எடுத்து யார் கையில கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஒரு டிக்கேடா ஒரு சமூகத்தினரிடம் இருந்து நம்ம உள்ள நுழைகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு நம்ம போராடி பெற்ற ஒரு விஷயத்த ரொம்ப எளிதில் அவர் எடுத்து கொடுத்துட்டார். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம்னு அவர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் சாருடைய லாயர் யாருன்னு தெரியுமா? லாயர் யாருன்னு தெரியுமா? அரசு தலைமை வழக்கறிஞர். அவருடைய கேமராமேன் யாருன்னு தெரியுமா? திரைப்பட கல்லூரி தலைவரா இருக்காரு. அவருடைய மேனேஜர் யாருன்னு தெரியுமா? அரசியல் பிரிவு தனி செயலாளரா இருக்காரு. அவருடைய ஆஸ்ட்ராலஜர் யாருன்னு தெரியுமா? அரசு பதவி அவருக்கு கொடுத்து பிறகு நீக்கப்பட்டது நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணதுனால. அவருடைய தயாரிப்பாளர் யாருன்னு தெரியுமா? தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இருக்காரு. இப்படி நம்ம ஒரு ஆதிக்கமற்ற சமுதாயத்தை நம்ம வந்து அழிப்போம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்றளவும் ஆதிக்கத்தோடையே எல்லா விஷயத்தையும் எடுத்து முன்ன வச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இது போதாதுன்னு இப்ப எங்களுடைய ஜென்சியை முடக்க பார்க்க பலவிதமான அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. மக்களை நல்லா கேட்டுக்கோங்க. நாம ஒவ்வொரு விஷயத்திலுமே டிஎம்கே கொள்கை பிடிப்புல இருந்து விலகவே இல்லை. நம்மளுடைய கொள்கை என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும்? அண்ணா வழியில் சொல்லலாமா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இப்படி கொள்கைக்காக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தனி மனித ஒரு வழிபாட்டுக்கு என்னைக்குமே நம்ம போய் விழுந்துட மாட்டோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அப்பா எங்க இருக்காருன்னு ஒருத்தர் இப்படிலாம் தேடினார். அப்பா சட்டமன்றத்துல இல்ல, ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா அப்பா நிறைஞ்சிருக்காரு. அப்பா எங்கெல்லாம் தமிழ்நாடுல எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எதெல்லாம் இருக்காருன்னு சொல்றதுக்காக வராரு வழக்கறிஞர் திரு யாசர் அராஃபத் அவர்கள். ஜென்சி டிஎம்கே காஞ்சி சவுத் பகுதி நடத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலிலே நன்றியோடு வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதற்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதற்கு பிறகு இதோட திமுக எந்திரிக்காது, திமுக அழிஞ்சிரும், மொத்தமா அவங்கள முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு பல ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னெழுச்சியாக கூடிய இந்த ஜென்சி இளைஞர் பட்டாளத்தை கண்டு ஒரு ஆட்சியாளர்களே அஞ்சக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஜென்சி டிஎம்கே என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் தோறும் இன்றைக்கு தமிழர்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது.
இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும், ஜென்சி டிஎம்கே என்ற பேரையே அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஒருவர் பின் ஒருவராக காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யவும் படுறாங்க. முதலில் எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய அன்பானந்தம் அரியப்பன் அப்படிங்கிறவரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணாங்க. எத்தனை மணிக்கு? காலைல நேரத்தில் கைது பண்ண மாட்டாங்களாம், மதியான நேரத்தில் கைது பண்ண மாட்டாங்களாம். ஏன்? காலைல குற்றங்களை தடுக்கிறதுல காவல்துறை மும்முரமா இருக்கும்ல, அதனால நீங்க என்ன குற்றத்தை தடுத்தீங்க, நீங்க எந்த லட்சணத்துல வேலை பார்க்கறீங்கன்றத தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ எத்தனை மணிக்கு அரெஸ்ட்? அன்பானந்தத்தை கைது பண்றதுக்கு நைட்டு 11:45 அவங்க வீட்டு வாசல்ல போய் காவல்துறை நிக்குது. அடுத்ததாக சரண் ஜெயராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சமூக வலைதளத்துல வீடியோ போட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்றதுக்காக காலையில 4:30 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. ஏன்? வீட்டுல போய் கைது பண்ணா, நைட் நேரத்துல கைது பண்ணா இளைஞர்கள் பயந்துருவாங்க, பெற்றோர்கள் அச்சப்படுவாங்க. சும்மா அதுலலாம் போய் பேசாத, பாரு போலீஸ் வீடு தேடி வருது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்மளை எப்படி நினைச்சிருவாங்க என்று இந்த இளைஞர்களை அடக்கி விடலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் சரி, எவ்வளவு அடைத்தாலும் சரி, எந்த முட்டுக்கட்டைகளை போட்டாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இந்த ஜென்சி கூட்டம் என்பது இளைஞர்களால் நடத்தப்படும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே 2 வார காலமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, கோர்ட்டுக்கு போறது, அவங்க வீட்டுக்கு போறது, ஜாமீன்ல எடுக்கிறது, இந்த வேலைகளிலே அலைந்து கொண்டிருந்தோம். ஸ்ரீராம் பிரதர் கூட வந்திருக்கிறாரு, எங்களோடு எல்லா இடங்களிலும் காவல்துறைக்கு வந்தவர். அப்போ எப்படியாவது தடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுதும் நீங்கள் என்ன தடுத்தாலும் நாங்கள் அந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று இன்றைக்கும் இந்த இடத்திலே நினைத்ததை விட அதிகமான இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்கள். இப்படி சின்ன பசங்க நாங்க, எங்களை கைது பண்ண ஒரு பக்கம்னா அமைச்சர்களா இருந்தவங்களை கைது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேல ஒரு வழக்கு என்று சொல்லி எல்லார் மேலையும் வழக்கு போடக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் துவங்கி இருக்கிறாங்க. முதல்ல இந்த ஜென்சி டிஎம்கே அறிவாலயத்தில் நடக்கும் பொழுது திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் அவர்களை எதிர்த்து பேசுங்கள், அவர்களுடைய குரல்களுக்கு மேலாக உங்களுடைய குரல்களை பதிய வையுங்கள், ஆனால் அவர்களுடைய பாணியில் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். சுயமரியாதையோடு, கௌரவத்தோடு, நம்முடைய கழகம் நமக்கு கற்றுக் கொடுத்த மரியாதையோடு பேசுங்கள். இந்த சட்டத்துறை இந்த இளைஞர்களோடு நிற்கும் என்று சொன்னார். அவர் சொன்னதை போலவே அன்பானந்தம் கைது செய்யப்படுறாரு. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள்ல வெளில வந்துட்டாரு. சரண் ஜெயராம் கால்ல கைது செய்யப்படுறாரு. சூரியன் மறைவதற்குள்ளாக அவரை நீதிமன்றம் விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்புது. செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டாங்க, முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வழக்கு போட்டாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு யானை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வெளில வந்து பேசி அவரும் வெளில வந்துட்டார். அப்போ திமுகவினுடைய சட்டத்துறை எல்லா வகையிலும் நம்மை காப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லில் மட்டுமல்ல செயல்பாட்டிலும் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கு. சரி, இப்ப தலைப்புக்குள்ள வருவோம். அப்பா எங்க இருக்கிறார்? எதுக்கு இந்த கேள்வி? அப்பா எங்க இருக்கிறார்? ஏன்? கண்ணு தெரியலையா? என்ன கஷ்டம்னு தெரியல. சட்டமன்றத்தில் ஒருத்தர் தேடுறாரு, அப்பா எங்க இருக்கிறாரு? அந்த சின்ன பையன் கேட்கிறான், அப்பாவை காணுமாமே அப்படிங்கிறாரு. அப்பா அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. அப்பா எங்க இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் என்பவருக்கு சொல்கிறோம், பெண்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இருந்தது. ஒரு 100 ரூபா வேணும், 200 ரூபா வேணும்னா கூட போய் கணவன் கிட்ட நிக்கணும். அவர் கேட்டா கணவன் உடனே காசை தூக்கி கொடுத்துருவாரா? 100 ரூபா உனக்கு எதுக்கு, 500 ரூபா உனக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு. அப்படி பெண்கள் தங்களுடைய கணவர்களிடத்தில் கூட சுயமரியாதையை இழந்து அவர்கள் கையேந்தி நிற்க கூடாது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரிலே மாதம் மாதம் வங்கி கணக்கிலே 1000 ரூபாயை போட்டாரே, அந்த திட்டத்தில் எங்க அப்பா இருக்கிறார். இன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த திட்டத்தை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்கன்ற பெருமை எங்களுக்கு இருக்கு. அடுத்ததா என்ன? பெண்கள் வேலைக்கு போவாங்க, மாசம் 6000 ரூபாய் தான் சம்பளம். ஒரு வீட்டுல போய் பாத்திரம் தேய்க்கணும், ஒரு வீட்டுல போய் துணி துவைக்கணும், ஒரு கம்பெனில போய் தையல் வேலை பார்க்கணும். 6000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு நம்மளுடைய அம்மாக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, விவசாய வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடியவர்களுக்கு
பஸ் செலவுன்றது ஒரு பெரிய செலவா இருக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபா ஆகும், மாசத்துக்கு 2000 3000 செலவாகும். அப்படி ஆகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேருந்து கட்டணத்தையாவது ஒரு சகோதரனாக, அண்ணனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்களுடைய தாயாக, தந்தையாக உங்கள் பேருந்து செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி விடியல் பயண திட்டம் என்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரே, அங்கு எங்களுடைய அப்பா இருக்கிறார். இன்னைக்கு விடியலை நீக்கிட்டா மாத்திரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக வங்கிகளில், அதுவும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே மாதம் மாதம் 1000 ரூபாயை கொடுத்தாரே, அந்த திட்டத்தில் எங்களுடைய அப்பா இருக்கிறார். தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பொறாமப்படுது. ஏன் தெரியுமா? இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, டிஎன்பிஎஸ்சில வேலை கிடைக்கணுமா, நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக உங்களை கலெக்டராகவோ ஐபிஎஸ் அதிகாரிகளாகவோ வேற வேற அரசு பணிகளிலேயோ கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நான் முதல்வன் ஒரு திட்டத்தை அறிவிச்சார்ல, அந்த திட்டத்தில் எங்களுடைய அப்பா இருக்கிறார். வீட்டில் இருப்பாங்க, தொற்று நோய் ஏற்பட்டிருக்கும், மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு போக கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய வீடு தேடியே சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே முதலாக அறிவித்தது திராவிட மாடல் ஆட்சி. அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் எங்களுடைய அப்பா. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் வயிற்று பசியோட போகும். அப்பா வேலைக்கு போயிருவாரு, அம்மா வேலைக்கு போயிருவாங்க, புள்ள சிரமப்படும், அங்க போய் சாப்பிடாம கஷ்டப்படும். வயிற்றுல சாப்பாடு இல்லாதனால படிப்பு மண்டையில ஏறாது. என் வீட்டு புள்ள பசியோட இருந்தா நான் ஏத்துக்க மாட்டேன்ல. அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு போக கூடாது என்று சொல்லி அவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் முதலில் அவர்களுக்கு உணவை கொடுங்கள், பிறகு அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த திட்டத்தில் எங்க அப்பா இருக்கிறார். வீடு கட்டுவதெல்லாம் பெரிய கனவு. இந்த காலத்துல வீடு கட்ட முடியும்? சிமெண்ட் என்ன விலை, ஜல்லி என்ன விலை, மண்ணு விலை, கட்ட முடியாது. ஆனால் குடிசை வீட்டில் இருப்பவர்களில் இருந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழ்பவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்திலே வீடு கட்டி கொடுத்தாரே, அந்த திட்டத்தில் எங்க அப்பா இருக்கிறார். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு. ஆனா இன்னொருத்தர் எங்க அப்பா எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. கேட்டா வழக்கு போடுவாங்க. யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, உங்களை பார்க்க வந்து நான் புருஷனா வருவேன், நான் பொண்டாட்டியா வருவேன், சகோதரியா வருவேன், என்னவா வேணாலும் வருவேன், ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு பேசிய பெண்கள் உங்களை பார்ப்பதற்காக வந்து உங்களுடைய கூட்ட நெரிசலிலே நீங்கள் பேருந்தை உள்ளே கொண்டு சென்றதால் கூட்ட நெரிசலில் தான் உயிரிழந்தார்கள் என்று பேசப்படுகிறது. அந்த வழக்கிலே உங்களை கைது செய்யாமல் உங்களை பாவம் பார்த்து விட்டாரே, அங்கு எங்க அப்பா இருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி எங்க போனாலும் பேசுறாரு. நீங்க ஜோசப் விஜயை எதிர்க்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு சிஎம்னு பேர் வச்சு முதலமைச்சர்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்போவும் நீங்க என்ன எதிர்க்கிறீங்களேன்னு பேசுறீங்களே. 108 தொகுதியை மட்டுமே வெற்றி பெற்று விட்டு யாராவது வரமாட்டார்களா? சீட்டு கொடுக்க மாட்டார்களா? முதலமைச்சர் கனவு நிறைவேறாதானே பனையூர் பங்களாக்கும் கவர்னர் மாளிகைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய தொண்டர்களுடைய வாக்குகளை பெற்று கூட்டணியிலே வெற்றி பெற்றவர்களை அனுப்பி வைத்து அவரை முதலமைச்சராக ஆக்குங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கோட்டு சூட்டு மாட்டி தலைமைச் செயலகத்தில் நாற்காலி கொடுத்திருக்கிறாரே, உங்களை முதலமைச்சராக மாற்றியவர் எங்கள் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இனி கேள்வியே கேட்க கூடாது. அடுத்து சித்தப்பா எங்க இருக்காரு அப்படின்னு வந்தீங்கனாலும் பதில் சொல்லுவோம். பெரியப்பா எங்க இருக்காருன்னு கேட்டாலும் பதில் சொல்லுவோம். சரி, எங்க அப்பா எங்க இருக்கிறாரு பதில் சொல்லிட்டோம். முதலமைச்சரா இருந்தாலும் சரி, முதல் போட்ட அமைச்சரா இருந்தாலும் சரி, நேரலையில பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க, எங்க அப்பா இங்கதான் இருக்கிறார். இப்போ தாய் மாமா எங்க இருக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஓட்டு போட்டோமே, குற்றச்செயல்கள் நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 42 கொலைகள் இதுவரைக்கும் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று நடந்திருக்கு. இன்னைக்கு கூட ஒண்ணு நடந்திருக்குன்னா 43 ஆயிருச்சு. அப்போ 43 கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது உங்களுடைய தாய் மாமன் எங்க போனார்?
மாமனா இருப்பேன், அண்ணனா இருப்பேன், சகோதரனா இருப்பேன், விஜயா இருப்பேன், ஒருபடி மேல போயிட்டு விஜயா இருப்பேன். அந்த விஜய் இன்னைக்கு 42 கொலைகள் நடக்கும்போது எங்க போனார்? தமிழ்நாட்டில் 66 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்குல்ல. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிச்சுல. அந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு இந்த நாட்டில் உங்களுடைய ஆட்சியில பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அப்போ தாய் மாமா எங்க போனாரு? 75 பாலியல் வன்கொடுமைகள். இன்னைக்கு கூட ஒரு கல்லூரியில விடுதியில ஒரு மாணவி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி தாவேக்காக்கு ஓட்டு கூட போட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும்? என்ன ஓட்டு, எதுக்கு போட்டா? எங்க அண்ணன் வராரு, ஆட்சி கொடுப்பாரு, பாதுகாப்பு கொடுப்பாருன்னு ஓட்டு போட்டால. இன்னைக்கு அந்த இறந்து போன மாணவி கேப்பா, எங்க அண்ணன் எங்க போனாரு? பதில் இருக்கா? எங்க போனாருன்னு போட்டோ எடுத்து காமிச்சிருவேன், ஆனா வேண்டாம். 82 ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அண்ணன் எங்க போனாரு? இப்படி ஏராளமான கேள்விகளை நம்மளால கேட்க முடியும். இவர்களுக்கு எதிராக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? முதல் முழுக்க ரீல்ஸ். எங்களா ரீல்ஸ்னு பார்த்தா, நாம இந்த ஜென்சி டிஎம்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், ரீல்ஸ் போட்டா ஒரு நியாயம் இருக்கு. நாம படிக்கக்கூடிய ஒரு இடத்துல ரீல்ஸ் போட்டா ஒரு நியாயம் இருக்கு. எந்த கட்சிக்காரனும் பண்ணாத, பண்ணலாமா இதெல்லாம் கூட அப்படின்னு யோசிக்காத இடங்கள்ல எல்லாம் ரீல்ஸ். என்ன ரீல்ஸ் தெரியுமா? கம்பம்ல, கொஞ்சம் கவனிங்க, கம்பம்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தூய்மை பணியாளர் இறந்துட்டார். இறந்தவரோட வீட்டுக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு மாலை போட்டுட்டு வந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு தூய்மை பணியாளர், நம்முடைய பகுதியை தூய்மை செய்தவர் இறந்திருக்கிறாரு, அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். அங்க நின்று ரீல்ஸ். எந்த அளவுக்குனா, தூய்மை பணியாளர் இறந்து போன ஒரு உடல் இருக்கு, பக்கத்துல அவங்க அம்மா, அவங்க மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த உடலையும் அந்த அம்மா அந்த மனைவியையும் கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி நின்றுகிட்டு ரீல்ஸ் போட்டு, அதுக்கு ஒரு கத்தி பிஜிஎம் போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. சரி, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, சரி 1 2 இருக்கதானே செய்யும், இந்த செல்லூர் ராஜு அந்த மாதிரிலாம் இருக்கதானே செய்வாங்கன்னு விட்டுறலான்னு பார்த்தா, ரேஷன் கடை பொருட்களை ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போனை எடுத்துக்கிட்டு, லாரி டயர் தேஞ்சிருக்கே, இது ரோட்ல போனா ஸ்கிட் ஆகுமே, நானும் ஒரு லாரி டிரைவர் தான், என்னப்பா லாரி டிரைவர் வச்சிருக்கீங்கன்னு ஒரு பையனுக்கு போன் போட்டு அசிங்கப்பட்ட வீடியோ பாத்தீங்களா? லாரி டிரைவருக்கு ரேஷன் பொருட்கள் ஆய்வு பண்ண போனா அந்த வேலையை பார்க்கணும், போய் நின்றுகிட்டு லாரி டிரைவர் மாதிரி நின்றுகிட்டு லாரி டயர் ஏன் இப்படி இருக்குன்னு ஆய்வு. சரி, இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தா ஒரு அக்கா, ரொம்ப ஃபேமஸான அக்கா இந்த ஆட்சியிலேயே அவங்க தான். எத்தனையோ அக்காக்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ரீல்ஸ் அக்கா இருக்காங்க, ஸ்கூல்ல போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன், அந்த அம்மாவே இங்கிலீஷ் தப்பா பேசின வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு. சரி, நான் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, எங்க நீங்க வந்து கேளுங்களேன் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு அவங்க கேள்வி கேட்டோடனே பதில் சொல்லிருச்சு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எல்லாம் சொல்லுவாங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆளை எழுப்புன? இப்படி ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இதையெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட உங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய அமைச்சர்களும் இப்படி இருக்கிறாங்கன்னு புகார் கொடுக்கலான்னு போனா, முதலமைச்சர் ஒரு பக்கம் எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவரு ஒரு பக்கம் ரீல்ஸ். இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லா நபர்களும் ரீல்ஸ் போட்டு தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி என்பது சோஃபா மாடல் ஆட்சியா இருக்கு. யாரு வேணாலும் கட்சியில சேருங்க. நம்மள விமர்சனம் செஞ்சாரு, மழை பெஞ்சி அறிவாலயம் பக்கம் ஒதுங்கினா சீட்டு கொடுத்து கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கன்னு. இன்னைக்கு கஞ்சா வித்தவரு, குட்கா வித்தவரு, பாலியல் புகார்ல ஈடுபட்டவரு, லேண்ட் கிராபிங்ல ஈடுபட்டவர் யாரு வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டு, தீய சக்தி எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டு தூய சக்தியா மாத்தக்கூடிய வாஷிங் மிஷினை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்துறாரா? இதுவெல்லாம் போகட்டும். சரி, உங்களை அடிக்க வேணாம், 6 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கலாம், அதனால 6 மாசத்துக்கு நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு அமைதியா இருந்தா கூட, நேத்து கரூர்ல இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கரூர்ல சொல்றாரு, எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுறாங்க, இதான் பேசுவாருன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எந்த கட்சி தலைவர்களுமே அவர்களுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் சட்டமன்றத்தில் சொன்னாரே தவிர விஜய் தான் காரணம்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா அன்னைக்கே உங்களை கைது பண்ணிருப்பாங்க. அப்போ பொய்யான விஷயத்தை மக்கள் மத்தியில பதிக்கிறார். ரெண்டாவது, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், உடனே ஓடிட்டாங்க. உண்மையா எந்திரிச்சு ஓடினாங்களா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு பார்ட்டின்னு சொன்னீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, எந்த ஃபண்டுன்னு சொல்லுங்க, திராணி இருந்தால் பார்ட்டி ஃபண்டை பத்தி விளக்கம் கொடுங்கன்னு கேட்டாரு. பதில் சொல்ல முடியாமல் நின்றது நீங்களும் உங்களுடைய அமைச்சர்களும். அப்போ ஒரு பொய்யான விஷயத்தை கொண்டு போறது. அடுத்து நினைவு சின்னம், பாட்டு வேற.
ரொம்ப நாள் ஆச்சுல்ல, லாஸ்டா ஜனநாயகன்ல பாடினது, நேத்து ஒரு பாட்டு, நிக்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன். யாரா? யார் எங்க இருந்து ஓடுனா? கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து திருச்சிக்கு ஓடுனது, திருச்சியில இருந்து தனி விமானம் பிடிச்சி சென்னைக்கு ஓடுனது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தெரியும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடின தலைவர் யாரு? எங்கோ இருக்கக்கூடிய ஒரு தலைவர். சென்னையிலிருந்து வேக வேகமாக கரூர்ல மக்கள் இறந்திருக்கிறாங்க. இறந்தவர்கள் என் மக்கள் என்று சொல்லி சென்னையிலிருந்து கரூருக்கு வந்தவர் எந்த தலைவர் என்று தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். உங்களை பார்க்க வந்து இறந்திருக்கலாம், உங்க கூட்டத்தில் இறந்திருக்கலாம். உங்கள் மக்களை விட்டு நீங்க ஓடும் பொழுது உங்கள் மக்களை சந்திப்பதற்காக எங்க தலைவர் வந்தார். இதை விட்டா லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்க. இது யார் ஆட்சி தெரியுமா? எங்க அண்ணா ஆட்சி, எங்க சித்தப்பா ஆட்சி, எங்க பெரியப்பா ஆட்சி, எங்க மாமா ஆட்சி. தைரியமா சொல்லுங்க, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க. ஐயா ஒரே ஒரு கேள்வி, லஞ்சம் கேட்கிறவனே விஜய் கேட்டாருன்னாயா கேட்கிறான்? வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு 5 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்கிறாங்கன்னு உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தான் கேட்கிறாரு. உங்க பார்வைக்கு தெரியாமவா நடக்குது? அப்ப இது ஒரு பக்கம். வலியோட இருந்தேன். எத்தனையோ வலிகள் எல்லாருக்குமே வாழ்க்கையில வரும். ஆனா எனக்கு பெரிய வலின்னு சொன்னா அது கரூர்ல நடந்ததுதான். அந்த வலியோட தான் இருந்தார். உண்மையா சொல்றேன், நகைச்சுவைக்காக சொல்லல, நம்புங்க. அண்ணன் அந்த வழியோடு தான் இருந்து கொண்டிருந்தார். அதனால்தான் மலேசியாவிற்கு செல்லும் பொழுது கூட தளபதி கச்சேரின்னு அந்த வழியோட தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்க பாத்தீங்க. அது டான்ஸ் வீடியோ கிடையாது. அண்ணனுக்கு ஏற்பட்ட வழி, கையில கால்ல முதுகுல எல்லா இடத்துலயும் வலி. அந்த வழியோடு மக்கள் முன்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். இறுதியா ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் நாங்க உதயண்ணா தம்பிங்க அப்படின்னு பேசும் பொழுது இன்னொருத்தர் அங்க மேடை போட்டு பேசுறாரு, நீங்க உதயண்ணா தம்பிங்கன்னா நாங்க சிஎம் விஜய் அண்ணா தம்பிங்கடா அப்படின்னு. நாங்கள் உதயண்ணா தம்பிகள் என்று சொல்வதற்கான காரணம், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மலேரியா எப்படி ஒழிக்கப்பட வேண்டுமோ, டெங்கு எப்படி ஒழிக்கப்படுமோ, அதே போல மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதனால் நாங்கள் உதயண்ணாவின் தம்பிகள். இதை சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தும் பொழுது ஓடி போனது நீங்க, விஜய் அண்ணா தம்பிகளுக்கு சொல்றேன், ஓடி போனது உங்க அண்ணன். எங்கோ இருந்து அந்த மக்களை தேடி போனது எங்க அண்ணன். அதனால் சொல்கிறோம் நாங்கள் உதய் அண்ணா தம்பிகள். தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த மாணவர்களை கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் விளையாடக்கூடிய இடம் இது கிடையாது, மைதானத்தில் விளையாடுங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாடுங்க, ஸ்டேட் லெவல்ல விளையாடுங்க, நேஷனல் லெவல்ல விளையாடுங்கன்னு சாதாரண மாணவர்களை விளையாட்டு வீரர்களாக மாற்றியது எங்கள் அண்ணன். அதனால் நாங்கள் உதயண்ணன் தம்பிகள். நீட் தேர்விலே மாணவர்கள் இறக்கும் பொழுது நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 50 லட்சம் நபர்களுடைய கையெழுத்துக்களை பெற்று அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்தவர் எங்க அண்ணன் உதயண்ணா. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், நாம் எல்லாம் யார்? நாம் எல்லாம் யார்? இதையெல்லாம் செய்ததால் அவர் எங்களுடைய அண்ணன். இன்றும் சொல்வோம், பெருமையோடு சொல்வோம், சனாதனத்தை எதிர்க்கும் வரைக்கும், பாஜகவை எதிர்க்கும் வரைக்கும் எங்கள் அண்ணன் இருப்பார் என்று சொன்னால் நாங்கள் உதயண்ணாவின் தம்பிகள் தான். இறுதியாக முதலமைச்சருக்கு ஒரே ஒரு விஷயம், கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க போறேன் அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் விரும்பினால், முதலமைச்சர் ஆசைப்பட்டால், முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டால் இதை நினைவு சின்னமாக வையுங்கள் என்று உங்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இதை வச்சிட்டீங்கன்னு சொன்னா மக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் வரலாறு எல்லாம் தெரியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. திமுக உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சது? எதுக்குடா இப்படி திமுக பின்னாடி போய் சாவுறீங்க அப்படின்னு சில பேர் வீட்டுல இன்னுமே கேட்டுட்டு இருக்காங்க. திராவிடம்னா என்னன்னே தெரியாத சில டிக்கெட்டுங்கெல்லாம் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குங்க. திராவிடம் நமக்கு என்னென்னலாம் செஞ்சது, திராவிடத்தால் தான் நாம் உயர்ந்தோம் அப்படின்றத விளக்கி சொல்றதுக்காக ஜேர்னலிஸ்ட் ஹேம்நாத் அவர்கள் வரார். கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்மானம் மிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த
வணக்கம் 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 என்று சொல்லி மானத்தமிழனாக உரையை தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். திராவிடத்தால் உயர்ந்தேன், அதான் தலைப்பு. ஏண்டா இருக்கிறதே நாலடியில இருந்துட்டு நீ என்ன திராவிடத்தால் உயர்ந்தேன் பேசுறேன்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும். தப்பு கிடையாது. ஆனா நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவன்கா. எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 1920க்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதோர் 2 சட்டம் இருப்பாங்க. அந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக எங்கேயாச்சும் ஹோட்டல் பக்கத்துல போனா சுடுகஞ்சி எடுத்து கையில ஊத்தி நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு விரட்டி அனுப்புறாங்க. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவன் அதை சாதித்து காட்டியது இந்த திராவிடம். அதனால சொல்றேன், திராவிடத்தால் உயர்ந்தேன். திராவிடம் என்னப்பா பண்ணுச்சு? தொடர்ச்சியா அந்த கேள்வி வரும். இங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் இன்னைக்கு நம்ம போறோம்ல விடியல் பயணம்ட்டு 1935 வரைக்கும் இங்கு சூத்திரர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கும். அத முதல்ல எதிர்த்தது திமுகவுடைய தாத்தா கட்சி. அவர் பேர் சவுந்தரபாண்டியன். அப்படி திராவிடம் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு. மகாத்மா காந்தி நம்ம மயிலாப்பூருக்கு வராரு. மயிலாப்பூருக்கு வந்து ஸ்ரீனிவாச ஐயர் அவர் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியவே தடுத்து நிற்பாட்டினது தான் இந்த ஆரியம். அதுக்கு எதிரா மகாத்மா காந்தியா மட்டும் இல்ல, அவன் சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவன் கருவறை வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு, கோயில் கருவறை வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது இந்த திராவிடம். அப்ப திராவிடத்தால் உயர்ந்தேன்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த பார்ப்பன அல்லாத அறிக்கைன்னு சொல்லிட்டு 1920களுக்கு முன்னாடி வந்திருக்கும். வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க தானே கூகுள்ல கூட போட்டு பார்க்கலாம். அது என்ன சொல்றதுன்னா, ஐயா இங்க பார்ப்பன மக்கள், பார்ப்பனர்கள் ஒருத்தங்க இருக்காங்க, பார்ப்பன அல்லாத மக்கள் நம்ம ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம்ல, இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நாங்க அரசாங்க பொறுப்புல உட்கார முடியல, எங்களை போட்டு அழுத்துறாங்க, மிதிக்கிறாங்க, எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கல, சம வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுல ஒரு அடிப்படையா அதான் விஷயமா இருக்கும். அப்படியே இன்னைக்கு வாங்கல, இன்னைக்கு எங்க கிட்ட இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வராங்க, பல்வேறு விஷயத்தை திணிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஐயா நீங்க எங்களுக்கு எதையுமே கொடுக்க வேணாம், எங்களுடைய உரிமைகள் எங்க கிட்ட இருக்கு, அதை பறிக்காம இருந்தா போதும்ன்றோம். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர்றது இருக்குல்ல, இது ஒரு 100 வருஷ போராட்டம். அண்ணா வந்து ஒரு கடிதம் எழுதுவாரு. அன்னைக்கு வந்து காகித தொழிற்சாலை வந்து வடக்குல வந்துடும். வடக்குல வந்தோடனே தமிழ்நாட்டு மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுவாரு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு எழுதுவாரு. அப்படியே இன்னைக்கு வாங்க, நாங்க இன்னைக்கு மோடி சர்க்காரை பார்த்து சொல்றோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இன்னைக்கு நிலைமை இல்ல, தெற்கு வாழ்கிறது வடக்குக்கும் சேர்த்து நாங்க வரி செலுத்துறோம்டா, நீங்க வாழுங்கன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை மாற்றி காட்டியவர் எம்.கே. ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். 11.19% பொருளாதாரத்தை சாதிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அண்ணா காலகட்டத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம்ன்றது, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம்ன்றது பீகாருக்கு நிகரா இருந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தை விட மோசமா இருந்துச்சு. அங்க இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அது என்னுடைய வளர்ச்சி இல்ல, இன்னைக்கு குஜராத் வளர்ந்திருக்கு, ஒத்துக்கிறோம். குஜராத் மாநிலம் தன்னை வளர்ந்திருக்குன்னு சொல்லுது. அவன் அம்பானியும் அதானியும் வளர்ந்திருக்கான், அதனால நாங்க வளர்ந்திருக்கோம் சொல்றான். நம்ம குப்பனும் சுப்பனும் சாதாரண வீட்டு பையன் நம்ம வரி செலுத்தி வளர்ந்திருக்கோம். அப்ப இவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றம் நடந்துச்சுல, இந்த திராவிடத்தால் உயர்ந்தோன்னு சொல்றோம்ல. எப்படி சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள், பெண்கள் இன்னைக்கு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வீட்லயே குழந்தை பெற்றுக்கலாம், வீட்டுல தான் குழந்தை பெற்றுக்கணும், ஹாஸ்பிட்டல் போனா கொன்னுடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. கலைஞர் தான் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த திட்டத்தின்படி நீங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெற்றுக்கிட்டா உங்களுக்கான குழந்தைகளுக்கான அந்த மகப்பேறு உதவித்தொகை கொடுக்கப்படும் சொன்னாங்க. என்ன தெரியுமா ஆச்சு? இன்னைக்கு உத்தரப்பிரதேசல 1 லட்சம் பேருக்கு 140 குழந்தை பேர் இறந்து போறாங்க பெண்கள். தமிழ்நாட்டுல 1 லட்சம் பேருக்கு 35 பேர் இறந்து போறாங்க. அது இன்னமும் அது குறைக்கப்படணும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்களே, இதை முதல்ல சாதித்து காட்டியவர் கலைஞர். அப்ப இவ்வளவு பெரிய வரலாற்று மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், படிக்க விட மாட்டாங்க. ஏன்பா படிக்க விட மாட்டேன், ஏப்பா பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படியா? கலைஞர் கேட்டாரு, ஓ
நான் அந்த பொம்பளை பிள்ளைங்களை நீ படிக்க வை, அந்த திருமணத்துக்கான மொத்த செலவையும் நானே கொடுக்கிறேன். கலைஞர் சொன்னாரு மூவலூர் ராமாமிர்தம் நிதி உதவி திட்டம் சொல்லிட்டு தொடங்கி வச்சாரு. அந்த திட்டம் காலப்போக்கில் மாறுது. 10ஆம் வகுப்பு படிக்க வைனாரு, அப்படியே 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைனாரு. நடுவுல ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. வந்த உடனே தாலிக்கு தங்கம், அந்த பிள்ளைங்களை படிக்கலாம் தேவையில்லப்பா, நீ அப்படியே கூட நான் தாலிக்கு தங்கம்னு மாத்தினாங்க. தாலின்றதே ஒரு அடிமை சங்கிலின்னு சொல்லிட்டு யோசித்தவர் பெயர் கலைஞர். இல்ல அந்த தாலியை தான் கொடுக்கணும்னு சொன்னவங்க ஜெயலலிதா அவர்கள். அதையும் எடப்பாடி அவர்கள் நிப்பாட்டினாரு. நம்ம எம்.கே. ஸ்டாலின் சார் வந்தாரு. வந்த உடனே அந்த திட்டத்துக்கு புதுமை பெண் திட்டம், அந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நான் தர அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வைடான்னு சொன்னாரு. அதனால் நடந்த மாற்றம் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு கிடைக்கிற கல்வி உரிமை, அடிப்படை உரிமை எதுவுமே இலவசம் கிடையாது. அது எல்லாமே ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு யாராவது அதை பத்தி இலவசம் சொன்னாங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. நாளைக்கு இந்த பணத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த மக்கள் அவங்க படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கான திட்டத்தை அரசாங்கம் கொடுக்கும், எல்லாரும் படிப்பாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்க தான் போய் வரி செலுத்தும், அந்த பிள்ளைங்க தான் இந்த சமுதாயத்தை பார்த்தும். அப்ப இது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்த மாடல் திராவிட மாடல். அதனாலதான் சொல்றோம் அம்பானி அதானி வளர்ச்சியை காட்டினது பிஜேபி மாடல் இல்ல, இங்க இருக்கிற சாதாரண மக்களும் வளர முடியும்னு சொல்லிட்டு காட்டினதுதான் திராவிட மாடல். அப்ப இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சரா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா 70 ஆண்டு காலங்கள்ல இங்க எதுவுமே நடக்கலப்பான்னு சொன்னாரு. அப்ப நம்ம கேட்கணும்ல, ஏன்னா கொள்கை கோட்பாடு ஒரு பக்கம் பேசுறோன்றத பேசிக்கிட்டே இருக்க போறோம். ஆனா இன்னொரு பக்கம் நமக்குள்ள இந்த நடிப்பு மோகத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்க மேல திருச்சிடலான்னு சொல்லும் போது நம்ம வரலாற்றை நம்ம பேசலான்னு வேற எவ்வளோ வந்து அவன் வரலாறு தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவர் யாருன்னு சொல்லும்ல. நம்ம இன்னைக்கு சுயமரியாதைன்னு பேசிட்டு இருக்கோம். என்னுடைய சுயமரியாதை எங்கேயாச்சும் பறிக்கப்பட்டுச்சா நான் கேள்வி கேட்பேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இவரை தான் நமக்கு தெரியும். இவரெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு கை கட்டி பவ்யமா நிக்கிற முதலமைச்சர் தெரியும். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா முன்னாடி மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி சுயமரியாதையே இல்லாமல் நின்ற முதலமைச்சரை பல பேர் மறந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து இன்னைக்கு வாய்க்கூசாம பொய் இந்த மேடையில நிக்கிற எனக்கு நாகரிக தெரியும். வாயில நல்லா வருது அப்படிலாம் நான் பேச மாட்டேங்க. ஏன்னா எனக்கு திராவிட கொள்கை கத்து கொடுத்துச்சே, நடிப்பு கத்து கொடுக்கலையே. இப்படி டாஷ் போட்டு பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர், வாயில நல்லா வரும் சொல்ற முதலமைச்சர், கவர்ச்சின்னு பேசக்கூடிய, ஏன்னா அவர் பாட்டு பாடுறதெல்லாம் இப்பயும் அவர் பாடிட்டு தான் இருக்காரு. அது என்னப்பா பாட்டு? இப்போ ஒரு படம் வேட்டைக்காரனா வரோம் பாரு வேட்டைக்காரன். நீங்க வேட்டைக்காரன் இல்ல சார், கரூர்ல 41 பேர் இறந்து போனப்ப ஓடி போன ஓட்டக்காரன். முதலமைச்சர் என்பதையே மறந்து விட்டு பாடுற பாட்டுக்காரன். கடைசியா சொல்றேன், 41 பேர் இறப்புக்கு காரணமான நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கரூர்ல வழக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், சிபிஐ வழக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப சிபிஐ சொல்லட்டும் யார் கொலைகாரங்கன்னு சொல்லிட்டு, அதை என் வாயால சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த திராவிடம் யார் மேலே பழி போட சொல்லி கொடுக்கல. அந்த மாண்பை நாங்க காப்பாற்றுவோம். அட்லீஸ்ட் அந்த மக்கள் இறந்து போனாங்களே, அந்த மக்களோட கூட நின்றுட்டாமே தான் நாங்க கேட்கிறோம். அந்த 41 பேர் இறந்து போகும்போது எப்படிப்பா அவனுக்கு தப்பிச்சோட மனசு வந்துட்டு தான் கேள்வி கேட்கிறோம். குறைந்தபட்சமா இங்கு வந்த இந்த மக்கள் என்ன பார்க்க தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். இதை கூட எடுத்துக்கொள்ளாத முதல்வர் அதைத்தானே எடுத்துக்கோங்க கேட்கிறோம். இப்ப வரைக்கும் என் மேல பழிய போட்டாங்க, கடைசி பிரச்சனை வரைக்கும் என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, முதலமைச்சர் என் மேல பழிய தூக்கி போட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் சார் இதையே வச்சு ஓட்ட போறீங்க? அப்ப கேள்வி வருமா வராதா? அண்ணா தான் சொல்வாரு, உயரத்தில் இருப்பதெல்லாம் உயர்ந்தது நீயே நினைச்சுக்காத, கீழே இருப்பதெல்லாம் தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லாத. ஏன்னா பூமியின் கீழே இருப்பது பேர் தான்டா வைரம், கூடவே எப்பவுமே இருப்போம். இன்னைக்கும் நீங்க போயிட்டு குறிஞ்சி இல்லத்துக்கு போனீங்கன்னா இன்றைய எதிர்கட்சி தலைவரை பார்க்கலாம், அப்படியே அறிவாலயத்துக்கு போனீங்கன்னா தலைவரை பார்க்கலாம். கூடவே இருப்பதனால் அவர்கள் அருமை நமக்கு தெரியல, ஓட்ட மாத்தி போட்டோம். உயரத்துல ஏதோ ஒரு யமகண்ட வாகனத்து மேல ஏறி நின்று பேசுறவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம். இன்னைக்கு அடிப்படை உரிமைகளை கூட இழந்து நிற்கிறோம்.
இந்த திராவிடத்தால் உயர்ந்தேன்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா இதை தலைப்படுத்த? நமக்காக பேசும்போது என்னடா இது பழைய வரலாறு, 75 வருஷம் வரலாறு, இப்ப பேசி என்னப்பா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணும். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆதி திராவிட நலத்துறைய சசூத்திரர்கள் இந்த தீண்டத்தக்காதவர்ன்ற வார்த்தை, ஆனா அதை எப்படியாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதா ஆதி திராவிடர்ன்ற வார்த்தை. அவன் சங்கி, அதனாலதான் அதை வந்து சமூக நீதித்துறைன்னு மாத்திரம். அப்ப நான் பேசும்போது சில பேருக்கு கஷ்டமா இருந்திருக்கும், என்னடா என்னென்னமோ பேசலாம்னு தோன்றிருக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வரலாறு படிக்கலன்னா நாளைக்கு வந்து சங்கி நம்ம வரலாறு எழுதுவான், சனாதானம் தான் எல்லாமே சொல்லுவான். நம்மலாம் அப்பா புள்ளைய புள்ள பார்க்கணும், தாத்தா வேலையை நீ பார்க்கணும் மறுபடியும் நம்ம வந்து சொல்லுவா. இதுக்கெல்லாம் சைன் போடுறதுக்கு இன்னைக்கு சங்கி கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. அப்ப நம்ம படிப்பு நம்ம கிட்ட இருக்கணும்னா, நம்ம வேலை வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கணும்னா, நம்ம உரிமைகள் நம்ம கிட்ட போக கூடாதுன்னா, அண்ணா கொண்டு வந்த மாநில சுயாட்சி, கலைஞர் கொண்டு வந்த திட்டம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள் மீண்டும் தொடரும் சொன்னா அவன் மாத்துறது பேர் கிடையாது, அவங்க மாத்துறது பேர் கிடையாது. அவருக்கு முதல்வர்னு பார்க்கும் போதெல்லாம் விஜய் அவருக்கு கண்ணாடியில் பார்த்தா கூட அவர் மூஞ்சி ஞாபகம் வர மாட்டேங்குது. நமக்கெல்லாம் மட்டும் இல்ல, அவருக்கும் அந்த பிரச்சனை தான். அதனாலதான் நான் முதல்வன், புதுமை பெண் எல்லா திட்டங்களையும் அடுத்து பேர் மாத்துவாங்க. நான் சொல்லவா, அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அவங்க பேர் மாத்தத்துக்கு துடிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சங்கிகளுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் அந்த வாடனா ஆகாது. அப்ப நம்ம தலைமுறைக்கு இன்னைக்கு நம்ம வரலாறு பேச மறந்தோம்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திராவிடத்தால் உயர்ந்தேன். நன்றி, வணக்கம். இறுதி பேச்சாளரா நான் முதல்வன் திட்டத்தினுடைய ட்ரெயினர் சௌமியா வராங்க. திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு ஹேம்நாத் சொன்னார் இல்லையா, திராவிடம் பெண்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக சௌமியா வராங்க. இவங்க தான் இறுதி பேச்சாளர். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்சிஸ்க்கு ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். நமக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதிரில் இன்ஸ்டாலேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பட்டிமன்றத்தில் பேசுறதெல்லாம் கல்வித்துறையில் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் வீரவசனம் சொல்லி பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய திராவிடம் எப்படி நம்மளுக்கு பேச்சு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து வளர்த்தது. அன்னை மொழியே அழகலந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கண்ணிய கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசு தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்றரும் பற்பத்து என் தொகையோ நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே தந்த வடமொழிக்கு தாயாகி நின்ற தமிழே கழகத்தின் உடன்பிறப்புக்கு நெஞ்சில் குடியிருக்கின்ற தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி அவையில் தமிழை பாராட்டிதான் பிறகுதான் மற்ற கருத்துக்களை ஒப்பிடுவார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு, சினிமா பாட்டும் காதல் கவிதை கட்டுரைகள் எல்லாத்தையும் அவர்களுக்கு என்ன தெரியுதோ தப்பா இங்கிலீஷ்ல பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் தப்பா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறது. அந்த பொண்ணு இந்த அம்மாக்கு நம்ம திருப்பி பதில் சொன்னா இந்த அம்மாக்கு அசிங்கமா இருமேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய மனிதாபம் கூட இவங்க கிட்ட கிடையாது. ஸோ திராவிடமும் பெண்களும் அப்படிங்கிற தலைப்பை நான் ஏன் ஏற்றேன் அப்படின்னா, பெரியாரின் வழியில் அண்ணாவின் நிழலில் கலைஞரின் கொள்கையில் நம் ஒப்பற்ற தலைவரின் இதோ இன்றைய ஜென்சி டிஎம்கே படை இப்படி ஒரு படை ஆரம்பிக்கிறது என்றால் நம் திராவிடத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமம் நிகர் என்று தமிழகத்தில் இல்ல இந்தியாவிலே முதலில் நிகர் என்று கொண்டு வந்த ஒரு இயக்கம் எது அப்படின்னு பார்த்தா அது நம்ம திராவிடம் இயக்கம் தான். இன்னைக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்னன்னா, மாநாட்டில் எங்கன்னா கூட்டம் நடக்குதுன்னா அங்க போய் நம்ம போலாம். அரசு வேலை வேணும்னா அந்த மாநாட்டுக்கு போனா நமக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்காது. நம்ம குடும்பத்திலயோ இல்ல நம்ம சார்ந்த யாருக்கோ ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும். ஆனால் ஆட்சி அதிகார அலுவலக நாட்காலிகளே பெண்களையும் அமர்த்தி அழகு பார்க்க 40% இடஒதுக்கீடு கொடுத்த முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு எண்ணற்ற வீடுகளில பெண்களும் சரிசமமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்துல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சம்பளத்தில் உயர்ந்து இருக்கிறார்கள். இப்ப என்னை போன்ற பெண்களை எடுத்துக்கொள்ளலாம். நான்லாம் அரசாங்க தேர்வை தொடர்ந்து எழுதி கொண்டுதான் இருக்கிறேன், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி.
தொடர்ந்து என்னுடைய தேர்வு எழுதி கொண்டு இருந்தாலும் கூட நான் சுயமாக என்னுடைய கையில் ₹1 சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த திட்டம் வெளியில் பார்ப்பதற்கு சரியாக ஒரு சின்ன திட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தில் சிறிய தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, பெரிய கலெக்டராக ஆக வேண்டும் என்றாலும் சரி, ஏன் நாளைக்கு பிஎம் இவர்கள் சொல்வது போல இன்றைய சிஎம் நாளைய பிஎம்மாக ஆகணும்னாலும் சரி, அந்த திட்டத்திலே வழிமுறையோடு 6 மாத பயிற்சியோடு சான்றிதழோடு ஒரு தொழில் பழகு கல்வி அப்படிங்கிறது அந்த 4 திட்டத்தில் இருக்கு. ஆனா இவங்க வந்த உடனே முதல்வன் என்கின்ற பேர் இருக்குதான், அது இவங்களுக்கு பாதிக்குதான், உடனே டிஎன் ஸ்கில்ஸ் திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு மாத்துறாங்க. அப்போ யாருடைய திட்டத்தையும் படிக்கிறது இல்ல, இவங்களும் படிக்கிறது இல்ல, படிச்சு கொண்டு வந்த திட்டத்தையும் சரியா நடத்துறதும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்த உடனே நாங்க எல்லா மகளிருக்கும் கொடுத்துறோம், ஏட்டிக்கு போட்டியா கொடுத்தாங்க. இன்னும் அவங்க கொடுத்த திட்டங்கள் பெண்களுக்கு தான் இன்ஸ்டாவில் கவர்ச்சி பண்ணாங்க. ஒரு அம்மா அடிக்கடி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டே இருக்கும். அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே இன்ஸ்டால ரீல்ஸ் தான் போடுவாங்க. மக்கள் கிட்ட போய் குறை கேட்கறனா இதோ இதோ இதோ, அவங்க எதனா கேள்வி கேட்டா இதோ 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 எங்கள்கிட்ட கேட்டு சொல்றோம், இதோ இதோ இதோ, அவ்வளவுதான். அவங்களோட பதில் அப்படியாக தானே இருந்ததே தவிர, ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்றைக்கும் சரி, நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, உடனடியாக ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வு என்றால் அது முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக உடன் பிறப்புகளும் கழக தொண்டர்களும் தான் அந்த மக்கள் கிட்ட போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்க வரமாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு தேவையானது என்ன? அடிப்படை கல்வி, அடிப்படை உரிமைகள் 3 இருக்கு இல்லையா? அந்த அடிப்படை 3ஐயும் கொடுத்துட்டா அந்த பெண் வாழ்க்கையில ஜெயிச்சிருவா. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு அளவுக்கு 12வது படிச்சிருக்கோம், டிகிரி படிக்கிறோம். இதெல்லாம் எப்படி படிக்கிறோம்? ஒருத்தர் 50 வருஷமா ஆட்சி சரியில்லை, நான் மாற்றத்தை கொண்டு வரேன், மக்களிடையில ஒரு இது கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், அதை சொல்லி இதை சொல்லி இப்படியே சொல்லிட்டு தான் இருப்பாரு. காலையில டிஃபன் எடுத்துட்டு வருவாரு, சாயந்தரம் வீட்டுக்கு பேக் தூக்கிட்டு போயிடுவாரு. இதுதான் அவருடைய மாற்றமா இருக்குமே தவிர, ஒரு மாற்றம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆரியர்களுடைய ஆதிக்கம், அதாவது மத்தியில கொடுக்கக்கூடிய நமக்கான கல்வி நிதி இன்றளவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருமொழி கொள்கையில நாம தயாரா நிக்கிறோம். இருமொழி கொள்கை மட்டும்தான், ஆங்கிலமும் தமிழும் சரி, அந்த இருமொழி கொள்கை மட்டும்தான் நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம் என்று சொல்லி கொண்டிருப்பதால் நமக்காக நாம் செலுத்திய வரியை நமது கல்வி நிதிக்காக கொடுப்பது கிடையாது, இன்றளவுக்கும் கிடையாது. ஆனா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறியா? உடனே ஏத்துக்கிறோம், உடனே உனக்கு வரியை கொடுத்துட்றேன். அந்த மாநிலம் மும்மொழி கொள்கை ஏத்துக்குச்சு, அதனால உனக்கு உடனே கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இப்ப இருக்கும்போது, அன்றைய காலகட்டத்தில் கலைஞருடைய ஆட்சி காலத்துல இருக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு பையன் 5வது தாண்டுவதே கடினமா இருந்தது. கட்டாயம் பரீட்சை எழுதி அதுல அந்த பையன் தேர்வு எழுதி தேர்ந்தால் மட்டும்தான் அவன் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம கலைஞர் சொன்னாங்க, டே அவன் 8வது வரைக்கும் பாஸ் பண்ணுங்கிற ஒரு ஆல் பாஸ் திட்டத்தை கொண்டு வா. அவன் 8வது படிச்சு எப்படியாவது ஒன்று படிச்சிருவான், எப்படி ஒன்று தக்கி முக்கி 8வது படிச்சிருவான். அந்த 8வது படிச்சதோட வேகத்தோட அவன் 10வதையும் முடிச்சிருட்டும். 10வதுல எப்படியாவது பாஸ் பண்ணிட்டானா, ஒரு ஆம்பளை பையனா இருந்தானா டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு அடிப்படை 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுல அவன் எடுத்து அவனுக்கான தொழிலை அவன் அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10வது வரைக்கும் ஒரு கல்வியை தொடர்வதற்கு ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து போராடினாங்க மாணவர்களிடத்தை அப்படின்னா அது இந்த திராவிடம் மட்டும்தான். அப்படியே பெண்களுக்கு, ஆண்களுக்கு இப்படி ஒரு பக்கம் இருந்தா பெண்களுக்கு அப்படியே இப்படி. எப்படின்னா 8வது வகுப்பு தாண்டவே சொன்ன மாதிரி தான் தாலிக்கு தங்கம்ங்கிற மாதிரி, எதுக்கடா படிக்க வைக்கணும், கல்வி உரிமை சொத்து உரிமை இதெல்லாம் இருக்கு, நாளைக்கு பங்குக்கு பொண்ணு வந்துருவாளே அவளை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கலைஞர் அவர்கள், நீ பெண்ணை படிக்கவை, அந்த பெண்ணுக்கான படிப்பு செலவையும் சரி, அவ படிக்கக்கூடிய அனைத்தையும் இலவச கல்வி சட்டத்தின் மூலியமா அந்த பெண் கல்வி கற்கட்டும் சொல்லி பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவர்கள் வழியில் வந்த நம்முடைய திராவிடம் அப்படியே நம்மளுடைய ஒப்பற்ற தலைவர் தொடர்ந்து கல்வியில் புதிய புதிய சாதனைகள் செய்தார். எப்படி நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க, உடனே இன்ஸ்டால வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நான் எடுக்கிற ஒரு ரீல்ஸுக்கோ இல்லை நான் போடுற ஸ்டேட்டஸ்க்கோ எதனா நீங்க சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா, மத்திய அரசுல வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் எந்த மாநிலத்துல கல்வியில பின்தங்கி இருக்கு,
எந்த மாநிலம் கல்வியில முன்னோங்கி நிற்கு, எந்த மாநிலத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கை கூட்டம் நடைபெறும். அந்த மாதிரி 2024-2025ல 0.1% இருந்த இடைநிற்றல், கல்வி இடைநிற்றல் என்கின்றத கடந்த 2025-26க்கான தொடக்கத்துல இடைநிற்றலே இல்லாமல் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து கல்வி நிலையங்களுக்கு பள்ளி மாணவர்கள் சென்றிருந்தார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? ஒரு மாணவன் தொடர்ந்து ஒரு கல்வி கற்கறதுக்கு 100% தேர்ச்சி வேணும் அப்படின்னா அந்த மாணவன் மட்டும் இல்லாம அந்த மாணவனை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுத்து இடைநிற்றலே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை தேடி தந்த நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மகத்தான ஆட்சி. கல்வியில் திராவிடமும் பெண்களும் முன்னேறியது. விடியல் பயணம், இன்னைக்கு பயணத்தை வந்து மகளிர் பயணம் மாத்திட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அது விடியல் பயணம் தான். விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படி எங்களுடைய புதுயுகத்தை படைக்கிறதுக்கு அவர் கொண்டு வந்த அந்த சீர்திட்டங்கள் எல்லாம் எங்களை புதுயுகம் படைச்சு இன்னைக்கு நாங்க ஒரு வரலாறு படைக்க, சரித்திரம் படைக்க, இன்னைக்கு ஜென்சி மீட்டப் மாற ஒரு மேடை ஏறி நாங்க தைரியமா பேசுறதுக்கு எங்களை வளர்த்து விடுற திராவிடம் எங்களை கொள்கை பிடிப்புல நாங்க கொள்கையை மாறாமல் எங்களோட கொள்கையின் வாசலில் நின்று திராவிடத்துக்காக இன்னைக்கு நாங்க வளர்ந்து வருகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டத்தின் பயனின் வாயிலாக நாங்கள் பேசி அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு திட்டத்தையும் அடிக்க சொல்லலாம். இதற்கு முன்னா பேசுனவங்களும் அந்த திட்டத்தை வந்து சொன்னாங்க இல்லையா? அப்போ இன்றைய அரசியல்ல சொல்றாங்க பொய்யான முதல் அமைச்சர் அவங்க தான், முதல் பெண் அமைச்சர் அவங்க தான் கேபினெட்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அரசியல உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்துல 33% இட ஒதுக்கீடு கொடுத்து பெண்களும் அரசியலில் ஈடுபடலாம், அவர்களும் அரியணை ஏறி அமர வைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது நம்முடைய திராவிடம் தான். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்க ரீல்ஸுக்காக எது வேணா பேசலாம். திராவிடத்திற்காக பெண்களும் பெண்களும் திராவிடம் என்பது பிணைக்கப்பட்டது. இன்றைக்கு சரித்திரம் படிக்கின்ற ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் வரலாறு இருக்கிறது என்றால் அது திராவிடத்தின் பின்னணியிலே. நீங்களும் நானும் ஒரு கட்சி நாளை இந்த ரீல்ஸ் ஆட்சியை முடிக்கக்கூடிய தீக்குச்சிகளாக மாறி நம் கழகத்தின் கொள்கை பிடிப்பில் மாறாமல் என்றும் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச வேண்டிய எல்லா விஷயங்களும் முடிஞ்சு, நீங்களும் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இனி அடுத்து நீங்க தான் பணி செய்ய போறீங்க. சமூக வலைத்தளத்தில் இந்த ஆட்சி பரப்பக்கூடிய பொய்களை எப்படி கையாளணும், நமக்கு வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸை எப்படி எதிர்கொள்ளணும், சட்டம் சார்ந்த விஷயங்களை நாம எந்த மாதிரி அணுகணும், இன்னைக்கு காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம மேல இந்த தாவேக அரசாங்கம் எது மாதிரியான காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்யறாங்க அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்கறதுக்காக சுஹைப் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றங்களையும் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க உங்க மத்தியில உரை நிகழ்த்துவாங்க. உங்களுக்கு சட்ட ரீதியாக அதுல இருந்து சில சந்தேகங்கள் இருக்குனாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்திக்கிறேன். முதல்ல நமக்கு இந்த தூய தமிழ்லாம் வராது, ஃப்ரீயாக பேசுவோம், கேஷுவல் தமிழில் பேசுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ என்கிட்ட கேளுங்க. நான் தான் அன்பானந்தம் கேஸை ஆர்கியூ பண்ணது கிருஷ்ணகிரியில். அவருக்கு ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணது நாங்கள் தான். அலீம் சாரோட நானும் சேர்ந்து அந்த ரிமாண்ட் ஆர்டரை 2 நாள் போராடி சட்ட போராட்டத்துக்கு பிறகு அன்பானந்தம் கேஸில் 1 நாள் கூட ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்காம அவரை எப்படி கூட்டிகிட்டு வந்தோமோ அப்படியே வீட்டில் ஒப்படைச்சிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் நியூஸ் ஸ்டாண்டுனா என்ன, அரெஸ்ட்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாதனோட விளைவு தான் கமெண்ட்ஸில் வந்து ரவுடிசம்மு அரசியல் பேசுகிறீங்கன்றாங்க. அன்பானந்தம் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டது ஒரு 4 வீடியோ போஸ்ட் பண்ணதுக்காக. எத்தனை வீடியோ? 4 வீடியோ. சிஎம் எதிர்த்து பேசி அவதூறாக பேசுறதுனால ஒரு வழக்கு. அந்த வழக்கில் ஒரு 6 செக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. 6 செக்ஷன்ஸ் கீழே வழக்கு பதிவு பண்ணுறாங்க.
வழக்கு பதிவு பண்ண அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் என்னன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். எப்போ 7 இயர்ஸ் கீழே, அதாவது 7 வருடங்களுக்கு குறைவாக இருக்கிற அஃபென்ஸுக்கு எல்லாமே நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்கு? குற்றவாளிக்கு, குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு. அப்பியர் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் விளக்கங்களை கொடுங்க. அது ஏற்றுக்கும் பட்சத்தில் இருந்துச்சுன்னா நான் கன்ஃபெஷனாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், நீதிமன்ற விசாரணை நடத்தும், அதுக்கப்புறம் தீர்ப்பு வரும். இதுதான் ட்ரையல் ப்ரொசீஜர்ஸ். ஆனால் அன்பானந்தம் கேஸில் ஒரே இடத்துல கூட நோட்டீஸ் கொடுக்கல. 23ஆம் தேதி வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. 23ஆம் தேதி நைட்டு 11-12 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. யார்? டிஎஸ்பி டீமோட வரான். எத்தனை போலீஸு? 10-15 போலீஸு. ஆனால் அடுத்த நாள் நம்ம தமிழ்நாட்டில் 1லேருந்து 5 போக்சோ கேஸ் பதிவாயிருக்கு. அதுக்கு ஒருத்தர் கூட, ஒரு போலீஸ் கூட போகல. ஆனால் அன்பானந்தம் என்ன போக்சோ கேஸ்லையா போனார்? இல்லை கொலை வழக்குலையா போனார்? இல்லை கொள்ளை வழக்கில் போனாரா? ஒரு சாதாரண அவதூறு வழக்கு. சரி, எஃப்ஐஆர் போட்டாங்க, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல. இப்போ அடுத்து அக்யூஸ்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அன்பானந்தம் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, பயந்துட்டாருன்னு தானே பார்த்தீங்க நியூஸ்லலாம். 10 நாள் ஆளே இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்தை அப்போ 40 நாள் கட்சியே ஒளிஞ்சிருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்கிறது? அது அப்ஸ்காண்ட் இல்லையா? வழக்கு நிலுவையில் இருந்துச்சு உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும். அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற எல்லாருமே அப்ஸ்காண்டிங்கில் இருந்தீங்களே. அப்போ அன்பானந்தம் அப்ஸ்காண்டிங்னா நீங்களும் யாரு? நீங்களும் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டு தானே. அன்பானந்தத்துக்கு அடுத்த இருந்த ரெமிடி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில். செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டோம், டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஹை கோர்ட்டில் போட்டோம். ஒரு டிவி நியூஸ் சேனல் இருக்குது, ஓலிமர் சேனல். நான் பேர் சொல்ல விரும்பலை, அதனால் ஓலிமர் சேனல்னு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறான்? ஹை கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சான். இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுனதுனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அது உண்மை இல்லை. ஹை கோர்ட்டில் நாங்களாக விட்ரா பண்ணிட்டு வந்தோம். அன்பானந்தம் சைட்லேருந்து பெயில் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நீதிமன்றத்தோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி, நான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி, இன்ட்ராக்ரேஷனுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரெடின்னு வித்ட்ரா பண்ணிட்டு வந்தோம். டிஸ்மிஸ் பண்ணிட்டு வரல. உங்களை மாதிரி பயந்து ஓடலை அன்பானந்தம், எங்கேயுமே ஓட கிடையாது. சரி, டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்போ தான் அந்த கேஸ் எங்கிட்ட வருது. கிருஷ்ணகிரி கோர்ட்டு, தேன்கனி கோட்டை, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு. எனக்கு சார் கால் பண்ணுறாரு. எனக்கு அப்போ வரைக்கும் கேஸ் என்னன்னு தெரியாது, யார் அக்யூஸ்டு, என்ன எஃப்ஐஆர்னு தெரியாது. எஃப்ஐஆர் வாங்கி பார்க்குறேன், பேர் இருக்குது, செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பண்ண முடியுமா, நம்ம சேர்ந்து பண்ணலாமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாரு. 100% பண்ணலாம் சார், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னால் சாரும் கிளம்பி வந்தார். அடுத்து சரண்டர் ப்ரொசீஜர். இப்போ போலீஸ்க்கு நம்ம ஏன் போகக்கூடாது, நீதிமன்றத்துக்கு ஏன் போகணும்? நீங்கள் எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண உடனே அக்யூஸ்ட் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான், மேலே காம்பவுண்டில் ஏறி குதிக்கும் போது கை உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அது உண்மை இல்லை. வழக்கறிஞருக்கு எனக்கு தெரியும் போலீஸ் என்னென்ன கூத்து பண்ணணுன்னு. பொதுமக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இவங்களே கூட்டிகிட்டு போய் காலை உடைப்பான், ஹராஸ் பண்ணுவான், மென்டல் ஹராஸ்மெண்ட் இருக்கும், மென்டல் டார்ச்சர் இருக்கும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஜுடிஷியல் ரிமாண்ட் நாங்கள் கொடுத்தோம், ஜுடிஷியல் சரண்டர். அன்பானந்தம் வராரு கோர்ட்டுக்கு. அவர் வர யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது. வழக்கறிஞராக எங்களுக்கும் 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். கோர்ட்டு வாசலில் நீங்கள் எல்லோரும் லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காரில் வராரு, நான் ஃபஸ்ட்டு இறங்குறேன். இறங்கின உடனே என்னமோ அங்கே ஒரு பாம் த்ரெட்டனிங் இருக்கிற மாதிரி ஒரு 25 போலீஸ் நிற்கிறான். என்னமோ நாங்கள்லாம் தீவிரவாதி மாதிரியும் அப்படியே அணு ஆயுதம் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு தாக்குற மாதிரியும் பார்க்குறான். உள்ள அவர் என்ன பின்லேடனா உட்காந்துருக்கவர், சாதாரண அவதூறு வழக்கில் ஒரு ப்ரப்போஸ்டு அக்யூஸ்டு. சரி, நான் தான் முதல்ல இறங்கின உடனே என்ன சொன்னான் டிஎஸ்பின்னா, என்ன சொன்னார்னா, உள்ள பார்க்கிங் இடம் இல்லை, நீங்கள் வெளியே பார்க் பண்ணுங்கன்னாரு. நான் கேட்டேன், இவ்வளோ இடம் இருக்குது, லைவில் காட்டணும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ இடம் இருக்குது, ஏன் எங்கள் காருக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்ன உடனே செக்யூரிட்டி பர்பஸாக வண்டி செக் பண்ணணும், நிறுத்துங்கன்றாங்க. நான் கேட்டேன், என் வண்டியில் நீ தாராளமாக செக் பண்ணிக்கங்க, கேட்டுக்கும் எனக்கும் ஒரு 10 அடி தான் வித்தியாசம், கேட்டுக்குள்ளே வச்சு செக் பண்ணுங்க. உங்களோட நோக்கம் என்ன? வண்டியை செக் பண்ணணும், நீதிமன்றத்தோட மாண்பை காப்பாற்றணும், அவ்வளோதானே, தாராளமாக பண்ணுங்கள், உள்ளே வச்சு செக் பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் ஏன் வெளியே வச்சு செக் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் ஜுடிஷியல் கேம்பஸ்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸ்க்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஜுடிஷியல் கேம்பஸ்குள்ளே. அவங்களும் போராடுறாங்க 45 நிமிஷமா. எப்பயுமே சரண்டர் பெட்டிஷன் வந்து இங்கே இருக்க வழக்கறிஞர்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், 10:30 10:45 கொடுத்துடணும் ஓப்பன் கோர்ட்டில். அப்போ தான் அது நம்பர் ஆகி லிஸ்ட்டுக்கு வரும் கேஸ் அன்றைக்கே. 10:45 அன்பானந்தம் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காகவே பணியமர்த்தப்பட்ட 20 போலீஸ்காரங்களோட நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்.
கடைசியாக ஒரு கட்டத்தில் டைம் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோவில் கூட கேட்டிருப்பேன், உங்கள் உள்நோக்கம் என்னன்னா நாங்கள் இப்போ 10:45 போகக்கூடாது, ஜுடிஷியல் ரிமாண்ட் தரக்கூடாது, அதானே உங்கள் நோக்கம் அப்படின்னதுக்கு பதிலே இல்லை. 10:45 உள்ளே போயிட்டோம், ஜுடிஷியல் ரிமாண்டு கொடுத்துட்டோம். போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க ஓப்பன் கோர்ட்டில். சில விஷயங்களை வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ரிமாண்டு கேட்குறாங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, அன்பானந்தம் கார்லேயே சொல்லிட்டாரு, சார் நான் அரெஸ்ட்டுக்கெலாம் பார்த்து பயப்படல, நான் எப்பயுமே அரெஸ்ட்டுக்கு பயந்ததும் கிடையாது, அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொன்னார் அன்பானந்தம். நான் கேட்டேன், அப்போ போலீஸ் கஸ்டடினா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். சார் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு ரெடி. இந்த மாதிரி உங்கள் கட்சியில் யாராவது ஒரே ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருந்தானே எனக்கு காட்டு, ஒரே ஒரு ஆளை காட்டு. கரூர் சம்பவத்தில் மாவட்ட செயலாளரையும் காணும், மாநில தலைவரையும் காணும், அமைச்சர்களும் காணும், தொண்டனும் காணும். வந்தது எல்லாமே அங்கே பொறுப்பில் இருந்த எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அண்ணன் தான் அன்றைக்கி ஓடோடி வேலை செஞ்சவர். அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும், நீங்கள் சொல்லக்கூடாது குற்றவாளி யாருன்னு. அன்பானந்தம் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னார். ஸோ நாங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம், ரெடி ஃபார் போலீஸ் கஸ்டடின்ட்டோம். ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டிகிட்டு வரணும், மென்டல் ஹராஸ்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது, டார்ச்சர் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களோட வழக்கறிஞர் அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும், எல்லாத்தையும் போட்டு டிஎஸ்பி அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்ட்டார். இப்போ அவங்களால கை வைக்க முடியாது, எப்படி கூட்டிகிட்டு போகிறோமோ அப்படியே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தோம். அடுத்த நாள் ரிமாண்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1.5 மணி நேரம் ஆர்குமெண்ட்ஸ் போது. கோர்ட் இஸ் ஃபுல் பேக்டு. ஒரு 100 அட்வொகேட்ஸ் 150 அட்வொகேட்ஸ் நிற்கிறாங்க கோர்ட்டில். எல்லாரும் அந்த கேஸை பார்க்குறாங்க. எஸ்பி டீம் தலைமையில் எஸ்எஃப்ஐ ஃபோர்ஸ் வருது. ஒரு 50 போலீஸ் இருப்பாங்க கோர்ட்டில். இது வரைக்கும் ஒசூர் கோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு க்ரௌடை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லா அட்டென்ஷனும் அங்கேயே இருக்குது. 1.5 மணி நேரம் ஆர்குமெண்ட்ஸ் போது. இவர் 1 டே விசாரிச்சிருக்கிறாங்க. திருப்பியும் 5 டேஸ் போலீஸ் கஸ்டடி கேட்டு பெட்டிஷன் போடுறாங்க போலீஸ் சைட்லேருந்து. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நானும் சாரும் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணோம். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வந்து 2:15 ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஆர்டரு 2:15 வருது. நாங்கள் 2:30 உள்ளே போகிறோம். உள்ளே போனவுடனே ஜட்ஜு ஜுடிஷியல் ஆர்டரை வாசிக்கிறார். என்னன்னு வாசிக்கிறாருன்னு உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன், நீங்கள் கேளுங்க. For all affirmed reasons, taking into consideration the nature of facts and circumstances of the case and the judgment issued by the Honorable Supreme Court, அது நம்ம வச்ச judgments, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன judgmentன்னு. This court is not inclined to authorize any further detention of the accused in the judicial custody as prayed for investigation officer in so and so crime number in Rayakota police. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் அன்பானந்தம் தகுதியானவர் இல்லை, அவரை நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறது. ஆளும் அரசுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம், நீ ஒரு அன்பானந்தத்தை அடக்கணும்னு நினைச்ச, இங்க பார் எத்தனை அன்பானந்தம் உட்காந்துருக்கான் பார், பார்த்துக்க. உங்கள் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செக்ஷனை வேணாலும் கேஸை போடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. திமுக ஜென்சி இளைஞர்கள் அதை எதிர்கொள்வார்கள். முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு அபியூசிவ் வேர்ட்ஸோ இன்க்ளூசிவ் வேர்ட்ஸோ நம்ம பேசிடக்கூடாது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 2025 வந்தது, எஸ்பெஷலி ஃபார் சோஷியல் மீடியா போஸ்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 8 கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பதிவு போட்டிங்க, அது அப்யூசிவாக இருக்குன்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்ணணும், என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் போடணும்னு ஒரு கைட்லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடக்கூடாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் திமுகவோட கொள்கைகளை எடுத்து வெளியே போய் சொல்லணும். நாங்கள் மட்டும் சொன்னால் பத்தாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் வெளியே எடுத்துகிட்டு போய் தைரியமாக சொல்லணும். அதனால் இந்த கைட்லைன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஃப்ஐஆர் டைரெக்டாக போட முடியாது, ப்ரிலிமினரி என்கொயரி வைக்கணும், அதுக்கப்புறம் சம்மன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரை போடணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூப்பிடணும். இன்வெஸ்டிகேஷன் நம்ம கோஆப்ரேட் பண்ணலன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை போய் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வாரண்ட் வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட். அது வரைக்கும் அரெஸ்ட்டே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் போட்ட வீடியோவுக்கு எந்த போலீஸ்காரனாவது இல்லை எந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆகுது உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டினா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து காட்டுறீங்க.
அப்படியே லைவில் காட்டுறீங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி பிடிஎஃபாக ஷேர் பண்ணி தர சொல்கிறேன் ஆர்கனைசரை, நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அப்புறம் அதே ஓலிமர் நியூஸ் சேனலில் அவங்க அம்மா அப்பா பேசுனதுக்கு ட்ரோல் போட்டிருந்தான், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அன்பானந்த் அவங்க ஃபாதர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 3 மாதம் ஜெயிலுக்கு போனவர் திமுகக்காக. அது மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி பலகையை கருப்பு பெயிண்டை ஊற்றி அழிச்சதுக்காக 25 நாள் ரிமாண்டு திமுக ஆட்சியில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக. அவர் அந்த வீடியோவில் என்ன கேட்குறாரு, என் பையன் பேசுனதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணுமான்னு கேட்குறாரு. திமுகவில் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கும்போது டிவிக்கேல ஒரே ஒரு ஆள் ஹிந்தி இம்போசிஷனுக்காக நான் அழிச்சு எரிச்சு சட்ட புத்தகத்தை எரிச்சு ஜெயிலுக்கு போனான்னு ஒரே ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவனாவது இருக்கானா? யாராவது இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி அப்யூசிவ் வீடியோஸ் வரும்போது அந்த லிங்கை காப்பி பண்ணி சைபர் கிரைம் போர்ட்டலில் தாராளமாக ரிப்போர்ட் அடிங்க. நம்ம 10 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடித்தோம்னா 10 கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சுன்னா கூப்பிட்டு விசாரிக்கும் போது உட்காடுறாங்க கீழே எல்லாருமே. சட்டத்தை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்க அம்மா பேசுனதுக்கெல்லாம் விமர்சனம் வருது. அவங்க அம்மா ஒரு தாயோட ஆதங்கம் என்ன, நம்ம கணவரே 3 மாதம் சிறையில் இருந்து நம்ம பார்த்துட்டோம், அதைத்தான் அவங்க அந்த டிவியில் சொன்னாங்க. அதனால அன்பானந்தம் ஜெயிலுக்கு போகிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமோ இல்லை வீரமோ கிடையாது. இத்தனை அடக்குமுறைகளை பார்த்த அன்பானந்தம் குடும்பம் இதையும் பார்க்கும் தான் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணுமே தவிர நம்ம கோர்ட்டை ஒன்றும் அவமதிக்கலை, போலீஸையும் ஒன்றும் அவமதிக்கலை. அதனால் இந்த ஓலிமர் நியூஸ் எல்லாம் யாரும் வாட்ச் பண்ணாதீங்க. திரையில் நடக்கிறது வேற, அங்கே நடக்கிறது வேற. எதுவுமே வந்து இன்ட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த உமன்ஸுக்கு அகைன்ஸ்டா, நம்ம உமன்ஸ் இன்ஃப்ளூயன்சருக்கு அகைன்ஸ்டா நிறைய கமெண்ட்ஸ். ஏன் இப்போ நம்ம சரண்யா மேடம் வந்து அந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, இன்னொரு வீடியோவில் ஸ்டிக்கு வைக்காமல் நடப்பாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு ட்ரோல் போடுறோம். அது என்ன விஷயம் நமக்கு தான் தெரியும். அந்த மேடமுக்கு லிகமெண்ட் டியர் ஆயிருக்கு. அதுவும் ஒன்றும் இல்லை, 5 லிகமெண்ட் டியர்ஸ். 5 லிகமெண்ட் டியரான ஒரு உமன் வந்து ஒரு பக்கம் நடக்கும்போது வெயிட் பேலன்ஸ் ஆகாது. ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்டிக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அதை கூட அவங்களுக்கு புரியல, அது ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ட்ரோல் பண்ணுறது எப்பயுமே நீங்கள் அப்யூசிவாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி ட்ரோல் எக்ஸசிவாக போய் அவன் கெட்ட வார்த்தைலாம் பேசி அப்யூஸ் பண்ணுறான்னா தாராளமாக அந்த லிங்கை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டலில் நீங்கள் போடுங்க. இந்த அன்பானந்தம் கேஸ் மூலிமா நமக்கெல்லாம் தெரிய வருது என்னன்னா, அவங்க அண்ணன் ஸ்டைலே ஒன்று சொல்லணும், எங்களுக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள், அந்த மாதிரி தான் சொல்லணும். எத்தனையோ வழக்குகளை திமுக சந்திச்சிருச்சு. மிசா வழக்கு, ஊழல் வழக்கு, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, எதுலையுமே நம்ம வந்து கன்விக்ட் ஆக கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு தெரியும் தப்பு யார் பண்ணாங்க யார் பண்ணலன்னு. இதுக்கப்புறம் வரப்போகிற வழக்குகள், நீங்கள் போட போகிற வழக்குகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சமாளிக்க தயாரா? எல்லாருமே தயாரா? அன்பானதுக்காக நீங்கள் எல்லாம் இப்போ நின்றீங்கல்ல, நாளைக்கு எங்கள் மேலேயும் உங்கள் மேலேயும் யாராவது கேஸ் போட்டால் நீங்கள் எல்லாம் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அவ்வளோதான். காற்றுல பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நிற்கும் போது தான் தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு. கூடிய சீக்கிரம் காற்று நிற்கும். காற்று நிற்கும், பேப்பர் குப்பைக்கும் போகும், பறவை உயர்ந்து பறக்கும், அந்த மாதிரி கழக கொடியும் பறக்கும். தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்க. உங்கள் பின்னாடி டிஎம்கே லீகல் விங் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது உங்களோட நீதியை நிலைநாட்டுவோம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா கேட்கலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ், வில் ஆன்சர் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஷோயப் சார். நான் வந்து உங்களோட லைவை பார்த்துட்டு அப்புறம் அது ரொம்ப விகரஸாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைம். எங்களுக்கு எப்படின்னா, ஐயோ உள்ளே வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய பதட்டம் உருவாயிடுச்சு அந்த டைம். நீங்கள் பேசுனது, அலீம் சார் பேசுனது, உங்கள் டீம் பேசுனது, இது எல்லாமே ஹைலி அப்ரிஷியேட்டட். அட் தி சேம் டைம் இப்போது அன்பானந்தம், இப்போ ஆர்ஜே சரண், இவங்க எல்லாருமே வெளியில் வந்து ஃபேமாக தெரிஞ்சவங்க. இப்போ அன்பானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஆர்ஜே சரணை வெளியில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், இல்லை வந்து வேலைக்கு போகிற பையன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு சில த்ரெட்டெல்லாம் வருது.
அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு சில உதவிகள் கிடைக்காமலோ இல்லை வந்து ஓகேங்களா? சொன்னீர்களே செஞ்சீர்களா, இவ்வளவுதான். நீங்க அந்த கான்செப்ட் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னதும் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன டிஃபரெண்ட் பண்ணாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதனால நான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன் அப்படின்னா, அவர் வந்து அவர் வாயால சொன்ன விஷயம் தான். என்ன சொன்னார்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஐயோ பிறக்கவே இல்லை, நான் பிறந்திருந்தா அடுத்த ஜென்மம்லாம் வேணாம், இப்பவே எனக்கு விட்டீங்கன்னா. அவர் பிறந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணாருன்னு பார்த்துக்கோங்க. இதுல உங்க கருத்து இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இதை தாண்டி ஹலோ எனிவன் கேக்குது? ஹலோ 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 யாசர் கூட சொல்லலாம் அவரோட கருத்து கூட. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹலோ கேக்குதா? அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? யாரனா சொல்றீங்களா? கேக்குது? ஹலோ ஹலோ ஊருக்கு மட்டும் உபதேசம், அவருக்கு இல்லை. நன்றிண்ணா. அடுத்து வந்திருக்கு பாருங்க. இது வந்து ரீசெண்டா கரூர்ல பேசும்போது அரசு பள்ளி நிகழ்ச்சியில வந்து நடந்த ஒரு விஷயம். நீங்க இது எல்லாருமே பார்த்து, இது எல்லாமே நான் போடுற காரணம் ஏங்க, நீங்க இந்த மனசுல நினைக்கலாம், என்ன நினைப்பீங்க ப்ரோ, இதை நாங்க நேத்தே இன்ஸ்டால பார்த்துட்டோம் ப்ரோ. அது ஏன் ப்ரோட, இது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்க வந்து இப்போ யாசர் பேசுனதும் ஏமந்த் பேசுனதும் அக்கா பேசுனதும் வந்து ரொம்ப போய் வீடியோஸ்லாம் தேட தேவையில்ல. அதுக்காக நானே வந்து நீங்க பண்ணுங்க, பார்த்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறது.
வீடியோ வந்து திருஷ்டாக்காக்கு அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சு குழந்தைங்களை கெடுக்கிறாங்க. சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர்க்கா. வேற வேற பின்னாடி பின்னாடி வாங்க வாங்க. இது ஸ்லைடு நீங்க மாத்தனாலும் அந்த ஸ்லைடு கூட பார்த்து சொல்லலாம். சொல்லுங்க. சைடுல இருக்கவங்க கூட சொல்லலாம். ஜென்சி தான், ஜென்சி மட்டும் இல்லை, எங்க ஜென்சியை வழி நடத்துற இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணனும் சொல்லலாம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்னு சொல்லலாம். சார் அது கண்ணாடி. சூப்பர் சூப்பர். அவருக்கே தெரியாம அதை பேசிட்டு இருக்காரு போல. அடுத்து அடுத்து ஜெகன். எலெக்ஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சாரத்தில் எல்லாருக்குமே வந்து இலவச மின்சாரம், அதாவது 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துறவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு லேயர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக எல்லாருமே வந்து இபி பில் பே பண்ணியிருப்பீங்க. யார் யாரெல்லாம் லாஸ்ட் இபி பில்லு இந்த இபி பில்லோட அதிகமாக வந்திருக்கு கை தூக்குங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் லாஸ்ட் டைம் கட்டணத்தோட இந்த டைம் அதிகமாக கட்டியிருப்பீங்க? அவங்க சொன்னது செஞ்சாங்களா? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. யாருன்னா சொல்லுங்க. ஒரு 2 வரி 2 லைன்ல யாருன்னா ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவரு சொன்னதை தான் செஞ்சாரு. டெய்லி ஒரு 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுனது தான் மிச்சம். 500 யூனிட் யாருக்கு அதிகமா? அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கரண்ட் இருந்தா தானே நம்ம இபி பில்ல பத்தி பேச முடியும். கரண்டே இல்லையே, அதனால தான் 500 யூனிட் சொல்லிட்டாரு அவரு. 500 யூனிட் உள்ளே தான் யூஸ் ஆச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வேற யாருன்னா சொல்லுங்க. எவ்வளவு நூதனமா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அவரோட அறிவு கூர்மை நீங்க பார்த்து வியக்கணும் இப்பலாம். சார் மின்சாரத்துறை என்பதே அவங்க தெரியாது. அவங்களுக்கு மின்சார பற்றி எப்படி தெரியும் போயிடுங்க? மின்சாரத்துறை பற்றி தெரியாதவங்களுக்கு மின்சாரத்தை பற்றி எப்படி பேச முடியும்? சார் இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரீல்ஸ் ஆட்சி தான். இது ரீல்ஸை வச்சே ஆட்சி நடத்தலான்னு 5 வருஷம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி இவ்வளோ நினைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. மக்களுக்கான ஆட்சி என்னைக்கும் நம்ம திமுக ஆட்சி மட்டும்தான். அந்த கனிம வளம் வந்து முடிய போற ஒரு நாளைக்கு முன்னாடி 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அவர். அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இது யாருன்னா உங்களுக்கு இது எனி ஐடியாஸ்? இது வந்து பட்டா இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாள் 50 ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்காங்கன்னா லீகல் படி அவங்களுக்கு நான் அரசு ஆணைப்படி அவர் வந்து வாயை திறந்து சொன்னார், நான் என் ஆட்சி வந்த உடனே பட்டா கொடுக்குறேன், நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க வாயை திறந்தே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டே போட்டோம், ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டதுக்கான விளைவு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வைக்கும். ஏன் ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்பாங்க. இல்லை எங்கள் வீடே இல்லை, இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? அங்கே வெறும் வீடு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு பொண்ணோடைய எஜுகேஷனையே வந்து அழிச்சிருக்காரு அவர். இது பூந்தமல்லி பக்கத்தில் நடந்த ஒரு இஷ்யூ. இல்லை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அங்கே மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டார் பூந்தமல்லியில். வீடியோ ப்ளே பண்ண சொல்லி. வீடியோ இல்லையா? சொல்லணும். ஆமா, இது வந்து கச்சத்தீவை வந்து எழுதிட்டு போயிட்டு ஒருத்தர் படுத்து தூங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழக தலைவரை வந்து அவர் சொன்னாரு. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷனை பத்தி என்னன்னே தெரியல அவருக்கு. ஒரு அரசியல் அமைப்புல யார்கிட்ட பவர் இருக்கு என்னன்னு தெரியல. அரசியல் ஆதாயத்துக்காக எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டாரு அவரு. சாரி முதல்ல அவர் போட்டோ போடுங்க. அவர் யாருன்னு தெரியுதா? அவரு எந்த தொகுதினே தெரியாம பக்கத்து தொகுதியில போய் நன்றி தெரிவிச்சாரு அவரு. அவரு போய் எல்லாருக்கும் தெரியாம இருக்குமா? கரெக்ட் தான். இல்ல தலைவரே வந்து அப்படி இருக்காரு. அவருக்கே தெரியலையே யாருக்கிட்ட கச்சத்தீவு இருக்குன்னே தெரியலையே அவருக்கு தான். அப்புறம் எப்படி அவங்க எம்எல்ஏக்கு தெரியும்? முதல்ல அவரு தொகுதி என்னன்னு தெரியாது அவருக்கு. அவரே ஒரு பொம்மை முதல்வர் அவரு. அவர் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் முதல்வர்னு சொல்லாதீங்க, பொம்மை முதல்வர்னு சொல்லுங்க அவரை. அடுத்து இது ஐயோ இந்த மாத்துங்க. விவசாயிக்கு வாங்க. விவசாயிக்கு வாங்க.
இது பார்த்தீங்கன்னா இதை பேசுறதுக்கு தகுதியான ஆளாக நான் நினைக்கிறேன். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன், ரைட்டுங்களா. எங்கள் ஊரில் வந்து விவசாயம் தான் உயிர் நாடி. நாங்கள் வந்து கேம்பெயின் அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறோம். மெயினாக வயதான விவசாயிகள் எல்லாத்தையும் கேட்குறோம், இத்தனை நாள் இத்தனை பேர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் இந்த வாட்டி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு எனக்கு சொன்ன ஆட்கள் எல்லார்ட்டையும் கடன் தள்ளுபடி பண்ண முடியல அப்படின்னு சொன்னப்போ மறுபடியும் நான் இதுக்குன்னே சென்னையிலேருந்து கிளம்பி போய் நான் யாரெல்லாம் பார்த்தேனோ அவங்கெல்லாம் கேட்டேன். தெரியாமல் போட்டுட்டேன்யா, என்ன பண்ணுறது, என்னைக்கு திமுக தான் எங்கள் கூட இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இதை ஒன்று முன்னாடி ஒரு திரை இருக்குது, பின்னாடி ஒரு திரை இருக்குது. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காவேரியில் தண்ணி வரல, இப்போ வந்து சம்பா சீசன், இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த தண்ணி வரும். இது கடைமடைன்னு சொல்கிற வரைக்கும் அந்த வாய்க்கால் வரைக்கும் இந்த தண்ணி போகும். இதை பயிர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி பெருக்குக்கு ஆற்றில் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம், அந்த மஞ்சள் கயிறெல்லாம் கட்டுவோம். எல்லாத்துக்கும் நீர் ஆதாரமாக இருக்கிறது காவேரி. இப்போ இந்த காவேரியில் தண்ணி வரல. எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, விவசாயம் பண்ண முடியாத இடத்துல எல்லாத்துலேயும் இங்கே விவசாயம் செய்யவில்லை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவங்க வழிவகுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆதரித்து அதையும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறோன்னு கொண்டுட்டு வருவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. ஸோ இது வந்து அவர் சொன்னது வந்து மொத்தமுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடினாரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிற மாதிரி இதை வந்து அண்ணன் எடப்பாடி வந்திருந்தாலும் சரி, இல்லை நம் மனதில் என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருந்தாலும் சொல்லியிருந்தாங்கன்னா கையெழுத்து இதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கடன் தொகை மட்டும் கம்மி பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் வெடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 50,000க்கு மேலே உள்ளவங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணுறோன்ட்டு மறுபடியும் ஒரு மாற்று அறிக்கையை விடுறாங்க. இது மூலியமா இந்த கடன் தள்ளுபடியை வந்து வந்துடும், நமக்கு வந்து இந்த நம்ம நிலத்தை மீட்டரலாம், பேங்க் வச்ச நகையை மீட்டரலாம், நம்ம வந்து அடுத்த வந்து நெல் பயிரை வந்து சாகுபடி செஞ்சிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த கிட்டத்தட்ட 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே இப்போ மன வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்து வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. இதை எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். எங்கேயோ நடக்குது விவசாயம், நமக்கு என்ன, நம்ம ஐடியில் இருக்கோம், நம்ம வந்து கார்பரேட்டில் வேலை பார்க்குறோம், அப்படி கிடையாது. சோறு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. அதனால இதை விவசாயத்தை எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணா, நன்றிண்ணா, நன்றி. ஸோ நம்மளுடைய அண்ணன் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரீல்ஸ் ஆட்சி தான். இன்னைக்கு அவங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமும் ரீல்ஸ் தான். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்தியா லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது டிஎம்கே தான். ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு கடைசி 5 ஆண்டுகள் நம்மளுடைய ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தி பெஸ்ட், அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா லெவலில் எல்லாருக்குமே அதிர்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக அந்த மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்குமே வந்து அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரு சில பேர் நாங்கள் கேட்டதில் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நினச்சோம், ஆனால் இது நடக்கலை. அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனாலும் கூட இந்தியா, இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கருத்து கிடையாது, இந்தியா லெவலில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கட்சியை மாற்ற அளவுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கிறீங்க, இவங்க ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த எலெக்ஷனுக்கு அவ்வளோ உழைச்சிருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணீங்க? வீடு வீடாக போய் பேசியிருப்பீங்க, நம்ம என்னென்ன பண்ணோன்னு பேசியிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க, எங்கே பேசுனாங்க? நீங்கள் என்ன பேசுனீங்க? இந்த கடைசி 5 ஆண்டுகள் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடு வீடாக போய் பேசுனீங்க. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க? தலைவர் ஏஞ்சிட்டார், தலைவர் கிளம்பிட்டார்,
தலைவர் பஸ் ஏறிட்டார், தலைவர் ஃப்ளைட் ஏறிட்டார். இதை மட்டும் தான் பேசினாங்க, வேற எதுவுமே அவங்க பேசல. அதுவும் எங்க பேசினாங்க? ரீல்ஸ்ல பேசினாங்க. இந்த ரீல்ஸ் மூலமா இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியே மாறி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்ல. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் பல நண்பர்கள், பல உடன்பிறப்புகள் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா செயல்படுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய குரல் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட குரல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கு. இன்னமும் கூட சொல்றேன், நம்மளுடைய கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங் கட்டமைப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு மட்டும்தான் என்ன அப்படின்னா, இந்த வர 2 மாசம் எலெக்ஷன் வருது இல்லையா, அதிலே கூட நம்மளால நல்ல இம்பாக்ட் கொடுக்க முடியும். என்னன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் நான் ரீல்ஸ் போட சொல்லல, ஜஸ்ட் ஒரு அல்காரிதம் மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது அந்த ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா, இன்னைக்கு நம்மளுடைய தோழர் யாசர் அரஃபத் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு இது லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க, கீழே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு அபியூசிவ் வாரியர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கீழே என்ன பேசிட்டு இருக்காங்க மட்டும் கீழே போய் பாருங்க. இவங்க பேசுறதுக்கு காரணம், இவங்க வந்து அதாவது நிறைய பேர் இவங்க கிடையாது, மெஜாரிட்டி அவங்க கிடையாது. மெஜாரிட்டி இன்னைக்கும் திமுக காரன் தான், டிவிக்கே கிடையாது. இன்னைக்கும் அவன் குரல் வந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அமைதியா இருக்கிறது தான். இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே நடத்திட்டு இருக்கோம், இன்னைக்கு இவர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு இவர் வீடியோ கீழே போய் பாருங்க, அவர்களோட குரல் தான் பெருசா கேட்டுட்டு இருக்கு. நான் இங்க இருக்க எல்லாரையுமே சொல்றேன், எல்லாரையுமே வந்து ரீல்ஸ் போட சொல்லல. நீங்க அரசியல் பேசணும், அரசியல் பழகணும். இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் பண்ணா மட்டும் பத்தாது. நீங்க டெய்லியும் ஒரு இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, வீடியோஸ் போய் பாருங்க, அதோட உங்களுடைய கருத்தை நீங்க அதுல பதிவு பண்ணுங்க. நம்ம பதிவு பண்ணா மட்டும் பார்த்தாதுங்க பிரதர்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அந்த அல்காரிதமை மட்டும் புரிஞ்சுங்க. அந்த அல்காரிதம் என்ன? இன்னைக்கு ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாதிப்பை தருதுன்னா மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் மேல நீங்க பாக்குறீங்க, கரெக்டா? அந்த வீடியோ உங்களுக்கானது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிடுறீங்க? ஸ்வைப், அதாவது அடுத்த வீடியோக்கு போயிடுறீங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ போகணும்னா ஈஸியா இப்படி தள்ளனா போயிடும், ஆமாவா இல்லையா? அந்த வீடியோ உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா 5 செகண்டோ இல்ல 10 செகண்டோ மட்டும்தான் நீங்க அந்த வீடியோவை பாப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ஸ்ல போயிட்டு அந்த வீடியோ உண்மையா இல்லையான்றதை நீங்க எங்க போய் பாப்பீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல போய் தான் பாப்பீங்க. அப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து உண்மையான வீடியோவே நீங்க போட்டிருந்தாலும் கூட, அது பொய்யான வீடியோ போட்டிருந்தாலும் கூட, அது இன்னைக்கு உண்மையாக்கப்படுது எங்க படுது? கமெண்ட்ஸ்ல. அப்போ நம்ம வீடியோ போட்டா மட்டும் பத்தாது, நம்ம தோழர்கள் வீடியோ போட்டா நம்ம அதற்கு கமெண்ட்ஸும் செய்யணும். இப்போ ஒரு பொய்யான ஒரு வீடியோ ஒன்று நான் கடைசியா ஒன்று பார்த்தேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து டிவிகே ஆட்சியில தான் முதன்முறையாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையா பொய்யா? ஆனா இதை வந்து உண்மையாக்கப்பட்டிருக்கு, உண்மையா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதனால அப்படின்னா, கீழே ஹார்ட் விடுறது, ஃபயர் விடுறது. அப்ப நம்மளுடைய கடமை எங்க இருக்கு? இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்து அவங்க கட்சிக்காரங்க மட்டும், அவங்க ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடல, காமன் பீப்புளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அப்ப காமன் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, ஒரு பொய்யான ஒரு வீடியோ போடுறாங்கன்னா நம்மளோட கருத்து வைக்கணுமா வைக்கக்கூடாதா? இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க ஒரு வீடியோ நீங்க பாக்குறாங்க, காமன் பீப்புள் பாக்குறாங்கன்னா கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் மேல படிக்கிறது கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? எல்லா கமெண்ட்ஸுமா தள்ளி படிக்கிறாங்க. 1000 கமெண்ட்ஸ் போட்டுட்டோம், 1000 விர்ச்சுவல் வாரியர்ஸ் கமெண்ட்ஸ் போட்டுட்டோம். முதல் 10 கமெண்ட் நம்ம கமெண்டா இருந்தா உண்மை வெல்லும். அப்ப அந்த முதல் 10 கமெண்ட்டுக்குள்ள வரணும்னா அந்த அல்காரிதம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 10 கமெண்ட்டுக்குள்ள நம்மளது வரணும்னா இன்னைக்கு யாசர் அரஃபத் சொல்லுவாரு, அந்த அல்காரிதமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்கன்றப்போ நம்ம கழகத்தை சார்ந்தவங்க இல்லாட்டி நம்ம கொள்கையை பேசக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமா கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவன் பொய்யா பேசியிருப்பான், இவன் பாரு பொய்யா பேசுறான்னு அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவீங்களே, அது மூலியமா அந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். பொய்யை பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போங்க. நம்ம சகோதரர்கள் வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான், ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சு, ஒரு ஜென்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த நிகழ்வை நடத்தணும். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க.
இந்த வரக்கூடிய தேர்தலில் மட்டுமல்ல, இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு தேர்தல் வந்தாலும் அதுலயும் நாங்க இந்த கழகத்துக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா நேரம் குறைவா இருக்கிறதுனால சும்மா 2 சிறுவர்கள் மட்டும் ஒரு 30 செகண்ட் மட்டும் பேச இருக்கிறாங்க. வணக்கம், என் பேரு நிரஞ்சன். களம் மாறலாம், காலம் மாறலாம், கழகம் என்றும் மாறாது. யாரால வேணாலும் கலைஞர், யாரால வேணாலும் நடிகராகலாம், ஆனால் யாராலுமே கலைஞனாக முடியாது. மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். மீண்டு வருவோம், மீண்டு வருவோம். We all will wake up. We are watching this just reels. They are fake. Be aware. Let's rise again. மீண்டு வருவோம், மீண்டு வருவோம், மீண்டு வருவோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, கலைஞர் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ஸ்டாலின் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணா புகழ் வாழ்கவே. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.